ஓகே. அப்ப லாங்குவேஜ்ங்கிறது மத்த சப்ஜெக்ட்ஸ் மாதிரி இல்ல. இப்ப மத்த சப்ஜெக்ட்ல நம்ம என்ன செய்யலாம், ஒரு கான்செப்ட் எங்களுக்கு தெரியணும் சொன்னா அதை நம்ம படிச்சோம். அப்ப சார் வந்து அதை டீச் பண்ண இருந்துச்சுன்னா அதை நாங்க ஜஸ்ட் விளங்கி எடுத்தோம் சொன்னா ஓகே டன். பட் லாங்குவேஜ் அப்படி இல்ல. அவங்க சொல்லி தர ஒரு கைடன்ஸ், ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் தருவாங்க. பட் நாம அதுல ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் 4 ஸ்கில்ஸ். என்னன்னா, யாருக்கு சொல்லல 4 ஸ்கில்ஸ்? learning, ஓகே. listening, லிஸ்னிங், reading, ரீடிங், education, writing, ரைட்டிங், அடுத்தது லாஸ்டா ஸ்பீக்கிங். ஓகேவா? ஓகே. இந்த 4 ஸ்கில்ஸையும் நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஓகேவா? இந்த 4 ஸ்கில்ஸையும் நம்ம 2 வகையா பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ். ஓகேவா? ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ். அப்ப ரிசெப்டிவ்னு சொல்றது ரிசீவ் பண்றது. வாட் யூ மீன் பை ரிசீவ்? பெற்றுக்கொள்ளுதல். ஓகே, பெற்றுக்கொள்வது. அப்ப நம்ம 2 ஸ்கில்ஸ் மூலமாக நம்ம நாலேஜை பெற்றுக்கொள்வோம். ஓகேவா? அது என்னன்னா ரீடிங் அண்ட் லிஸ்னிங். listening, ரீடிங் அண்ட் லிஸ்னிங் இது ரெண்டும் கட்டாயம் தேவை. ஸ்டார்ட்ல பிகினர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ரீடிங் அண்ட் லிஸ்னிங் கட்டாயம் தேவை. இந்த ரீடிங் அண்ட் லிஸ்னிங் மூலமாகத்தான் உங்களுக்கு நாலேஜ் போகுது. இப்ப நாம கிளாஸ்ல நான் உங்களுக்கு வீடியோஸ் பிளே பண்ணுவேன், நான் சம்டைம் இங்கிலீஷ்ல பேசுவேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தர லிஸ்னிங் இன்புட். அட் த சேம் டைம் நீங்க கட்டாயம் என்ன செய்யணும், ரீட் பண்ணணும். ஈவன் நான் கிளாஸ் டைம் சில நேரம் ஒவ்வொரு லைன்ஸ் ரீட் பண்ண சொல்வேன். தட்ஸ் நாட் இனஃப். சரியா? ரீடிங் கட்டாயம் வேணும். ஒரு புக் கொண்டு எடுத்து, ஒரு ஸ்டோரி புக் கொண்டு எடுத்து கட்டாயம் ரீட் பண்ணணும். ஓகே. இப்ப இதுல நான் நினைக்கிறேன் இதுல இருக்கிற சில ஆட்கள் வந்து நாங்க ஸ்டார்ட்ல ஹவு டு லேர்ன் இங்கிலீஷ் ஈஸிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் ஷாப் பண்ணி செஞ்சோம். ஆன்லைன் ஒர்க் ஷாப். அதுக்கு வந்திருந்தீங்களா? no sir, No, sir. no sir. வந்த ஆட்கள் யார் சரிக்கிறீங்களா? பென்சில் என்று வந்திருந்தே மெசேஜ். யார் சரி வந்தா கழிக்கிறீங்களா? நான் நடத்தினேன், ஃபர்ஸ்ட் டைம் நடத்தினேன். செகண்ட் டைம் தான் கேன்சல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நடத்தினேன் நான். அதுக்கு வந்த ஆட்கள் யார் சரிக்கிறீங்களா? no sir. ஓகே, யாருமே இல்லை. ஓகே. அப்ப அதுல நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ரீடிங் வந்து இம்பார்ட்டன்டான உண்டு. சரியா? ரீடிங் கட்டாயம் இருக்கணும். அப்பதான் நான் எங்களுக்கு இங்கிலீஷை லேர்ன் பண்ண ஏறும். சரியா? அப்ப ரீடிங்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூ என்னன்னு சொன்னா, இப்ப நான் ஏதாவது ஒரு புக் பண்ணி எடுத்து வாசிக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்து இருக்கும். சரியா? நான் எங்க ஸ்டார்ட் பண்றேன்? இப்ப நான் சாதாரண ஒரு புக் கொண்டு எடுத்தேன்னு சொன்னா அந்த புக்கை எனக்கு ரீட் பண்ண ஏழுமா இருக்குமா? அந்த புக்கை எனக்கு ரீட் பண்றதுல ஒகேபுலரிஸ் விளங்குதா? அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு இஷ்யூ வந்து இருக்கும். அப்படி இருக்குதா அவங்களுக்கும்? Yes sir. Yes, sir. Yes sir. ஓகே. ஸோ இதுக்காக வேண்டிதான் கிரேடட் ரீடர்ஸ் சொல்லி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? அப்ப இந்த கிரேடட் ரீடர்ஸ்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நான் இது ஒரு கிரேடட் ரீடர், பிளாக் கேட் இங்கிலீஷ் 2024. இது வந்துட்டு ஒரு கிரேடட் ரீடர். இந்த கிரேடட் ரீடர்ல என்ன செய்வாங்கன்னா, ஆகவே லோ லெவல் பிகினர் லெவல்ல இருந்து ஹை அட்வான்ஸ் லெவல் வரை காட்டியும் லெவல் சி. ஓகேயா? அப்ப நிறைய ஸ்டோரி புக்ஸ் எடுப்பாங்க. சரியா? தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் எடுத்து அந்த ஸ்டோரி புக்ஸ்ல இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டி லெவலை வச்சு நல்ல ஆகவே லேசான ஈஸியான ஒகேபுலரி, சின்ன சின்ன சென்டென்ஸ் இருக்கிறது ஆகவே பிகினர் லெவல், அப்புறம் அதை விட கொஞ்சம் கஷ்டமானது இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெவலா போட்டு அந்த ஸ்டோரி புக்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் பண்ணி தந்திப்பாங்க. ஓகேவா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல கிரேடட் ரீடரை ஃபாலோ பண்ணி இதுல பாருங்க உங்களுக்கு தோணுங்களா? ஓகே. இது வந்துட்டு ப்ரீ A1 லெவல். ப்ரீ A1 லெவல் சொன்னா A1 லெவலுக்கு முந்தினது, ஆகவே சின்ன நார்மலான ஆட்களுக்கு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்ப இதுல பாருங்க, டோரத்தி, த இனோமஸ் டர்னிப், த ஜிஞ்சர் பிரெட் மேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டோரி புக் போட்டுறாங்க. ஓகேவா? இப்ப நீங்க இந்த லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆகவே ஈஸி ஆயிடும். சப்போஸ் இப்ப இதுல ரீட் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு இது நல்லாவே ஈஸி ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் ஹார்டா போகணும்னு சொன்னா யூ கேன் ஸ்கிப் டு நெக்ஸ்ட் லெவல். ஓகேவா? நான் ஃபுல்லா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் பாருங்க.
ஓகேவா? இப்படி A1 லெவல், A2 லெவல், B1, B2 அப்படின்னு சொல்லி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நீங்க இந்தியில இருந்து ஓகே, நான் இதுல எக்ஸஸ் உங்களுக்கு தருவேன், குரூப்ல போடுவேன். ஓகேவா? ஸோ நீங்க இதை ரிஃபர் பண்ணி இந்த புக் உங்களுக்கு என்ன செய்யலும்டா ஆன்லைன் லைப்ரரிஸ்ல எடுக்கலும். சிம்பிளா உங்களுக்கு கொண்டு காட்டுறேன். எல்லாருக்கும் ஸ்கிரீன் விளங்குதா? Yes, sir. Yes, sir. விளங்குது. No, sir. ஓகே, இப்ப விளங்குது தானே? Yes, sir. ஓகே, Yes, sir. இது வந்து the enormous turnip சொல்லி லெவல் 1. ஓகே, சொல்லுங்க. ஓகே, enormous turnip சொல்லி லெவல் 1ல இருக்கக்கூடிய ஒரு புக். ஓகே, இந்த புக் எப்படி இருக்குது, இதை நம்ம எப்படி ரீட் பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். ஓகேவா? The பாருங்க. Enormous Turnip. Retold by Ruth Hobart. Copyright Black Cat Publishing. Mr. Johnson has got a big garden. There are flowers and fruit trees in the garden. There are vegetables under the tree. ஓகே, இப்ப நீங்க இந்த புக்கை பாத்தீங்களா? இந்த புக்கை நாம ஓபன் பண்ண உடனே ஒரு லேடி அந்த புக் அப்படியே ரீட் பண்ண மாதிரி உங்களுக்கு கேட்டுச்சதா இருக்கும். Yes, sir. Yes, sir. ஓகே, அப்ப நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. நேத்து ஒருத்தர் கேட்டாரு ப்ரொனன்சியேஷன் எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ற அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். ஓகேவா? அப்ப இதெல்லாம் ஈஸியான மெத்தட்ஸ். அட் த சேம் டைம் உங்களுக்கு ரீட் பண்ணவும் மேலும் உங்களோட ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணவும் மேலும். அப்ப இந்த புக் எடுத்து நீங்க ரீட் பண்ணிக்கிட்ட பின்னால ஒரு லேடி ஒன்று அந்த ஸ்டோரியை நெரேட் பண்றாங்க. அப்ப நீங்க அதை ஃபர்ஸ்ட் தடவை என்ன செய்யலாம், ஒவ்வொரு வேர்டையும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கிறத கவனமா கேட்கலாம். இப்ப கவனமா கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வேர்டையும் என்ன, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கிறத, இது ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. அப்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்க போது நீங்க நாலேஜையும் பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏன்னா இதுல இருக்கிற புதிய ஒர்க்கேபுலரியை படிச்சுக்கொள்ள போறீங்க, ப்ரொனன்சியேஷன் படிச்சுக்கொள்ள போறீங்க. அப்படியே போனீங்கன்னு சொன்னா லாஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஓகே எக்ஸசைஸ் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒகேபுலரிஸ் போட்டிப்பேன். ஓகே, பாருங்க, பிக்சர் டிக்ஷனரி. ஓகே, இப்ப இதுல டர்னிப் உங்களுக்கு மீனிங் என்னன்னு தெரியுமா? No, sir. ஓகே, இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு விளங்குதா? அது வந்துட்டு ஒரு கிழங்கு மாதிரியான ஒரு பொருள் ஒன்று, சரியா? ஒரு வெஜிடபிள். ஓகே, அப்ப அது நம்ம நாட்டுல இல்ல, வெளிநாட்டுல வரக்கூடிய ஒரு நிலத்துல. அப்ப அந்த பிக்சரை பார்த்துட்டு நமக்கு அதுல மீனிங் விளங்கும். இப்ப சீட்னா பாருங்க, கையில ஒரு தானியத்தை வச்சுட்டீங்க. சொல்லுங்க. Picture தெரியல, sir. கிளியரா விளங்குது. தெரியல, sir. Okay, wait, I can share. இப்ப clear ஆயிக்கா? Yes, sir. ஓகே, இப்ப இந்த பிக்சரை பாருங்க. இல்ல, sir. திரும்ப சார் திரும்ப கிளியர் இல்ல போயிட்டு. இப்ப சரி. சரி, யாருக்கு சரி கிளியரா விளங்குதா? இப்ப விளங்குது. எஸ் சார் விளங்குது. ஆமாம் சார், நல்லா கிளியரா விளங்குது. நல்ல Okay, கிளியரா Screen விளங்குது. zoom பண்ணா clear. இல்ல, sir. இப்ப இப்ப clear ஆயிக்கா? Yes, Okay, sir. sir. Okay. சரி சார். ஓகே, இப்ப இதுல பாருங்க வேர்ட்ஸ் மீனிங் எல்லாம் போட்டிக்கிறாங்க, அழகா பிக்சரோட போட்டிக்கிறாங்க. ஓகேவா? பிக்சரோட இப்ப பாருங்க, சீட்ல தானியம் அழகா விளங்குது. ஓகே, இப்ப இதுல பாருங்க இனோமஸ் வந்துச்சு. இப்ப இனோமஸ் மீனிங் என்ன பாருங்க, அந்த மீனிங் எப்படி சொல்லி காட்டிக்கிறாங்க. இப்படி இருந்தா சின்னதுக்கு லிட்டில் ஸ்மால், இது பிக். இனோமஸ் நல்லாவே பெருசு, ஜாயண்ட், மிகப்பெரியது. அப்ப இனோமஸ். அப்ப மீனிங் அப்படி அழகா எங்களுக்கு டெபிட் பண்ணி போட்டிக்கிறான்னு பாருங்க. சோ இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புக், இல்லாட்டி 2 நாளைக்கு ஒரு புக், இப்படி நீங்க புக் வாசிச்சீங்கன்னு சொன்னா இட் வில் கிவ் யூ வாஸ்ட் நாலேஜ். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்ல நான் மெயினா சொல்ல வந்த விஷயம், உங்களுக்கு கட்டாயம் ரீடிங் இருக்கணும். ரீடிங்க்கு நான் இந்த புக்ல எக்ஸஸ் தருவேன் தான், கிரேடட் ரீடர்ஸ். ஸோ நீங்க அதுல அந்த ஒவ்வொரு லெவலா போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. A1 லெவல், A2 லெவல், B1, B2 அப்படின்ட்டு அந்த லெவல் கூட்டிகிட்டே போகும். சரியா? A1 லெவல் வந்து ஆகவே குறைஞ்சது.
A2 அதை விட டிஃபிகல்ட்டி கூடுனது சரியா. அப்புறம் B1 அதை விட கூடுனது, B2 அதை விட கூடுனது. ஓகே, ஸோ நீங்க அந்த பேட்டர்ன்ல நீங்க போயிட்டு அதை எக்ஸஸ் பண்ணி பாருங்க. அதுல இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஆயிக்கும். நிறைய உங்களுக்கு படிச்சுக்கொள்ள நிறைய ஒகேபுலரிஸ் படிக்கலும். அடுத்த Sir, கட்டாயம் இப்ப நீங்க online ஒரு யா சார் ஆன்லைன் லைப்ரரி எப்படி எடுக்கிறது? கூகுள்ல சர்ச் பண்ணணுமா இல்லாட்டி அதுக்கண்ட எப்ஸ் இருச்சா? ஆன்லைன் லைப்ரரிஸ். ஓகே, இது உங்களுக்கு விளங்குதா? Can you all see this? எஸ் சார். Okay. Sir. இது வந்து online libraries website. You don't need to download any application. Just இந்த website நீங்க refer பண்ணீங்கன்னு சொன்னா there are thousands of books. ஓகேவா? For example பாருங்க www.bookhub.com. இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். இது உனக்கு விளங்குதா? Yes, sir. ஸ்கிரீன் இதுல கிளியர் பாருங்க. அப்ப இதுல பாருங்க உங்களுக்கு கேட்டகரிஸ் ஒரு சைட்ல போட்டிக்கிறாங்க சரியா. ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ், பெஸ்ட் செல்லர்ஸ், கிளாசிக், கண்டெம்பரரி ரொமான்ஸ், டார்க் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுக்கு இது போட்டிக்கிறாங்க. இதுல உங்களுக்கு என்ன செய்யணும், சிலது பே பண்ண வேண்டி வரும். ஸோ நீங்க இதுல ப்ரைஸை கிளிக் பண்ணி ஃப்ரீயா இருக்கிறதுக்கு எக்ஸஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீயா வரக்கூடிய எல்லா புக்ஸும் இட்ஸ் அவைலபிள். ஓகேவா? இதை நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ணலாம். ஸோ நான் இது எல்லாத்தையும் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் நான் குரூப்ல ஷேர் பண்ணேன். இதே மாதிரி 1 2 3 4 ஓப்பன் சோர்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணக்கூடியது. நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவேன். அப்போ நீங்க இதுகளை யூஸ் பண்றது மூலமாக டெய்லி ஜஸ்ட் தூங்கக்கிட்ட எல்லாரும் ஒரு ஃபோன் யூஸ் பண்ண தானே, தூங்கக்கிட்ட ஒரு வீடியோஸ் பார்ப்போம், ஃபேஸ்புக் பார்ப்போம், யூடியூப் பார்ப்போம். அது மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டோரி, நல்ல சிம்பிளான ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும், ஒவ்வொரு நாளும் ரீட் பண்ணி அதுல நீங்க செய்ய வேண்டிய மெயினான விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க எடுத்துக்கிற இந்த இங்கிலீஷ் புக்ல பின்னுக்கு ஓகேவா, பின்னுக்கால இருந்து வொக்காபுலரி என்று ஒரு ஹெடிங் போடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வொக்காபுலரிக்கு தனியா ஒரு காப்பி ஒன்று எடுத்து யூ ஆர் கோயிங் டு ரைட் த நியூ வேர்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது நியூ வேர்ட் படிச்சீங்கன்னு சொன்னா அதுல எழுதணும். அந்த ஸ்டோரி வாசிச்சுட்டு அதுல வர நியூ வேர்ட்ஸ் எல்லாம் எழுதுறது. இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்ண போக்குல நிறைய வேர்ட்ஸும் டிக்ஷனரிஸ் நீக்குது ஃபுல்லா. உங்களுக்கு ஈவன் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் கூட யூஸ் பண்ணிடலாம். சும்மா கூகுள்ல போயிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வேர்ட் தெரியாதுன்னா ஜஸ்ட் அந்த வேர்டை டைப் பண்ணி ஓகேவா, அந்த வேர்டை டைப் பண்ணி அதில் தமிழ் மீனிங் எடுத்தீங்கன்னா டிரெக்டாக காட்டும். நாங்கள் டிக்ஷனரிஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அவைலபிளா கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி எல்லாம் நீக்குது, ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எல்லாம் நீக்குது. மீனிங் தெரியலன்னு சொன்னா அப்படி பாருங்க. ஒரல்ஸ் நீங்க என்னட்ட கேட்கவும் மேலும் சார் இந்த வேர்டு மீனிங் என்ன, எப்படி இது எப்படி இந்த சென்டென்ஸ்ல இது எப்படி வரும், யூ கேன் ஆஸ்க் எவ்ரிதிங். ஓகேவா? ஓகே, ஸோ ஃப்ரம் நவ் நீங்க நான் தார ஆக்டிவிட்டிஸை செய்யறதுக்கு ஒரு புக் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் வொக்காபுலரிக்கு ஒரு புக் மெயின்டைன் பண்ணணும். சரிதானே? ஓகே சார். ஓகே ஃபைன். இப்போ நாம இன்றைக்கு படிக்க போற விஷயம் என்னன்னா, நம்ம நேத்து என்னென்ன படிச்சோம்? verb pronoun. ஓகே, நேத்து நாங்க நவுன்ஸ் பார்த்தோம், verbs பார்த்தோம், adjectives பார்த்தோம், adverbs பார்த்தோம், அண்ட் ஃபைனலி pronouns பார்த்தோம். சரியா? எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், நான் டீப்பா ஒன்றையுமே டீச் பண்ணல. சரியா? ஸோ ஃப்ரம் நவ் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஓகே, நவுன்ஸ். நவுன்ஸ் நான் என்ன சொல்லி தந்தேன்? வாட் இஸ் a noun? பேர் சொற்கள். பேர் சொற்கள். ஓகே, இப்போ இதை பாருங்க. Noun is a word used to name a person, animal, place, thing, an abstract idea. Nouns are usually the first word which small children learn. So இப்போ இதுல என்ன சொல்ல வராங்கடா, நவுன் என்று சொல்றது நம்ம ஒரு ஆளுக்கு வைக்கக்கூடிய பேர், அல்லது ஒரு அனிமல் இல்லாட்டி அந்த அனிமலுக்கு வச்சிருக்கக்கூடிய பேர், அல்லது ஒரு பிளேஸ் இடம், இல்லாட்டி திங் ஏதாவது பொருட்கள், அல்லது அப்டிராக்ட் ஐடியா. அப்டிராக்ட் ஐடியா என்னன்னு நான் பின்னுக்கு டெஃபினிஷன்ஸோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம நவுன் சொல்லுவோம், ஒரு பேர் சொல்ல ஐக்கணும். ஓகே, நான் தந்த ஆக்டிவிட்டியில கிட்டத்தட்ட ஒரு 30 பேர், இப்போ கிளாஸ்ல 73 பேர் ஜாயின் ஆகிக்கிறீங்க, ஒரு 30 பேர் தான் ஆன்சர் எழுதி அனுப்பியிருந்தாங்க. ஸோ
அதர்ஸ் கொஞ்சம் லேஸ் ஆகி ஆக்டிவிட்டி செய்யாம இருந்தீங்களா என்னமோ தெரியா. பட் நீங்க படிச்சு செஞ்சா தான் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ எழுதிக்கிட்ட உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். நிறைய பேர் டவுட்டும் கேட்டேன். நான் எல்லாருக்கும் மெசேஜ் போட்ட எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணேன். டவுட்ஸ் கேட்ட எல்லாருக்கும் கிளியர் பண்ணேன். ஓகேவா? ஸோ மற்ற ஆட்களும் இப்போ 70ல் 30 பேர் சொன்னா 60 விட குறவு தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. சரியா? மற்ற ஆட்களும் எக்ஸ்கியூஸ் கட்டாயம். மீ சார், யா நான் எழுதினேன். பட் இன்றைக்கு எனக்கு ஜனாசா அவுட் உண்டு. நான் இப்போ அங்கதான். அப்போ இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். சரி, ஓகே. அதே மாதிரி ஏதாவது தங்களோட மீன்ஸ்னா இட்ஸ் ஓகே, சென்ட் பண்ணுங்க. அதை மிஸ் பண்ணாம அப்படி கண்டினியூ போனீங்கன்னா தான் அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, இப்போ நவுன் சென்ஸ் என்ன? ஒரு பர்சனுக்கு என்ன சொல்லலாம்? பேபி, ஒரு ஆள். ஓகே, ஒரு மேன், சரியா? கேர்ள், அப்படி இல்லாம எல்லார்ட்ட பேரும், சரியா? பேரும் வந்துட்டு நவுன்ஸ்ல தான் வரும். ஓகே, அடுத்தது வந்து அனிமல். இப்போ அனிமல், பப்பி, அதெல்லாம் வேற 2-3 அனிமல்ஸ் எல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சது Cat, கேட், lion, 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 Elephant, elephant, Dog. tiger, okay, tiger, cheetah, cheetah. Okay, unicorn, யாருக்கு சரி porcupine என்னன்னு தெரியுமா? porcupine. no sir, porcupine தெரியாதா? முள்ளம் பன்றி. ஓகே, முள்ளம் பன்றிக்கு porcupine சொல்லுவாங்க. ஓகே, தட்ஸ் a new word. தெரியாதாக்கு எழுதிக்கோங்க, porcupine. ஓகே, தென் அடுத்தது பாருங்க, an idea. சரியா? an idea வந்து abstractல நான் உங்களுக்கு தரவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்ப an ஐடியான்னு சொல்லுறது இதுவும் வந்துட்டு ஒரு நவுன் தான். ஆனா இந்த நவுன் வந்து ஒரு ஆள், ஒரு இடம், ஒரு பிளேஸ், ஒரு அனிமல் ஒண்ணுமே இல்லை. ஒரு விஷயம். அந்த விஷயத்தை உங்களுக்கு கண்ணால கூட பார்க்கலாம். சரியா? நான் இதை உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஓகே. அடுத்தது பிளேஸ்ன்னு சொல்லக்குள்ள சிட்டி, வில்லேஜ், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், அதே மாதிரி பிளேசஸ்க்கு நேம். இப்போ கெண்டி, கொலம்போ, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இது எல்லாமே வந்து சிட்டி பிளேஸ். ஸோ அந்த பிளேஸ் வந்து நவுன்ஸு கீழே வரும். அது எல்லாமே நவுனு கீழே வரப்போகுது. அண்ட் ஃபைனலி திங்னு சொல்லுறது சின்ன எல்லா பொருட்களும் வரும். பென், ரேசர். ஸோ சில திங்ஸ் எல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச cupboard, table, table, window, டேபிள், book, bottle, பாட்டில், book, புக். யா, அப்படி நிறைய திங்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நாம பார்ப்போம் சிங்குலர் நவுன் அண்ட் ப்ளூரல் நவுன். ஓகே, சிங்குலர் ப்ளூரல் என்ன சொல்லலாம் பார்ப்போம். ஒருமைப்பன்மை, ஒருமைப்பன்மை, ஒருமை பன்மை. சிங்குலர்னா ஒன்றை குறிக்கும். பாருங்க, a baby. இதுல என்ன? a baby. a babyன்னா ஒரு புள்ள. ஸோ சிங்குலர். இது எது? பேபிஸ். Babies. பிக்சரை பாருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. பேபிஸ், நிறைய பேபிஸ் இருந்தா ஸோ திஸ் இஸ் ப்ளூரல். அப்ப சிங்குலர்னா ஒரு பொருளை குறிக்கும். ப்ளூரல்ஸ்னா பன்மை, நிறைய பொருட்களை குறிக்கும். சரி, பப்பி, ஒரு நாய்க்குட்டி. பப்பீஸ், நிறைய நாய்க்குட்டி. ஃப்ளவர், ஒரு பூ. ஃப்ளவர்ஸ், நிறைய பூ. ஓகே, சிங்குலர் ப்ளூரல் இஸ் அ வாஸ்ட் ஏரியா. நான் அதையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. சிங்குலர் இருந்துச்சுன்னா ஒருமை, ப்ளூரல் இருந்துச்சுன்னா பன்மை, பன்மை. ஓகே, அந்த ஐடியா நீங்க எடுத்துக்கோங்களா? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் abstract nouns, ஐடியாஸ் அப்படின்னு சொன்னேன் தானே. அப்ப இந்த நவுன்ஸ் வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. சரியா? கன்க்ரீட் நவுன்ஸ், abstract nouns. நீங்க எஃபெக்டிவா படிக்கணுமா இருந்தேன்னு சொன்னா நான் சொல்றேன், நீங்க படிக்க கிட்ட வளமையா நம்ம எப்படி கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துருப்போமோ அதே மாதிரி ஒரு டேபிள் போட்டு, சரியா, சேர்ல உட்கார்ந்து ஒரு நோட் புக் கொண்டு எடுத்து இதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா இப்ப சிலாக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க, சார் எல்லாத்தையும் நோட்ஸ் எல்லாம் அனுப்புவாரு தானே, அந்த டைம் எழுதி போகணும்னு சொன்னா ஷுவரா அதை எழுதுறது வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவா இருக்கவும் மாட்டுச்சு. அடுத்தது கிளாஸும் போரிங் ஆயிக்கும், சும்மா பெட்ல உட்காந்து கேட்டு இருந்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் நான் செல்ல நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா காப்பியில் எடுத்து சேம் டைம் நோட் பண்ணீங்கன்னு சொன்னா ரியலி இட் வில் பி எஃபெக்டிவ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறோம் கன்க்ரீட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். கன்க்ரீட் நவுன்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். ஓகேவா? கன்க்ரீட் நவுன்ஸ் சொல்றது என்ன? வாசிங்க பார்க்கும் மொத்த இதுல டெஃபினிஷன். கன்க்ரீட் நவுன்ஸ் டெஃபினிஷனை வாசிங்க. something you can perceive with your fine sense, taste, feel, hear, smell, and see. Okay, very good. Okay. Concrete nouns in சொல்ல something you can perceive. Perceive சொன்னா உணர முடியுமா இருக்கும். 5 sense. Senses என்னன்னா 5 senses என்ன உணர்ச்சிக்கு நமக்கு taste, feel, hear,
ஸ்மெல் சி. Smell. ஓகே ஓகே டேஸ்ட்னா சுவைக்கு ஏழுமாയിരിக்கும், ஃபீல்டா உணர ஏழுமாയിരിக்கும், ஹியர்ண்டா கேட்க ஏழுமாയിരിக்கும், ஸ்மெல்னா நுகர ஏழுமாയിരിக்கும், சீண்டா பாக்குற ஏழுமாയിരിக்கும். ஓகே இப்போ நீங்க சென்ன எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றா சொல்லுங்க பாப்போம். நாங்க மேல நவுன்ஸுக்கு பார்த்த எக்ஸாம்பிள்ஸ். நேம்ஸ் மேன். ஓகே மேன். மேனை பார்க்கலாமா? எஸ் பார்க்கலாம், டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு கன்கிரீட் நவுன். ஓகே டேபிள். டேபிள பாருங்க, டேபிள் எங்களை தொட்டு பார்க்கலாம், டேபிள் கண்ணால பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் கன்கிரீட் நவுன். பென், சேர் எல்லாமே வந்து கன்கிரீட் நவுன்ல வருது. ஸோ அப்ப அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சுகர், சால்ட் எல்லாமே வரும். ஓகே சரி, அப்ப அடுத்த சைட்ல இருக்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் என்ன? சம்திங் யூ cannot perceive any of your five senses. Example, love, happiness, fear, justice, freedom. இது எல்லாமே நவுன் தான். ஓகேவா? லவ். லவ்னா என்ன? அன்பு. அன்பு. நான் பார்த்தேன் காதல் சொல்வீங்களோ தெரியாது. ஓகே லவ்னா அன்பு. அப்ப அன்புன்னு சொல்றது ஒரு பேர் சொல். ஓகேவா? அப்ப அந்த பேர் சொல் எங்களுக்கு பார்க்கலாமா? தொட்டு பார்க்கலாமா? ஸ்மெல் பண்ணி பார்க்கலாமா? இல்ல. ஆனா இப்ப அன்பு என்று சொல்லி நம்ம தமிழ்ல எப்படி பாவிப்போம்? ஒரு பேர் சொல். ஓகே ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் சந்தோஷம். சந்தோஷத்தை பார்க்கலாமா? பார்க்கலாமா? இல்ல. பட் ஃபீல் பண்ணேலுமே. ஹாப்பினஸ் எப்படி ஃபீல் பண்ற? ஐ மீன் இந்த ஃபீல் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்றது. ஓகேவா? இதுல ஃபீல்டு சொல்றது வந்து கையால தொட்டு பார்த்து. அப்ப அதுல பாருங்க, அந்த ஃபீலுக்கு கீழே என்ன பிக்சர் போட்டிக்குது? ஒரு ஹேண்ட் பிக்சர் போட்டிக்குது. அந்த ஃபீலுக்கு கீழே ஒரு ஹேண்ட். சோ எனக்கு அந்த ஃபீல்டு சொல்லி டச் பண்ணி ஃபீல் பண்றது. அது இல்லாம லவ், ஹாப்பினஸ், ஃபியர் இது எல்லாமே ஃபீல் பண்ணலாம். அது உணர்றது. ஓகேவா? உணர்ச்சி அது. தென் அப்ப இது சொல்றது எல்லாமே இந்த லவ், ஹாப்பினஸ், ஃபியர். ஃபியர்னா என்ன? FEAR ஃபியர். பயம். பயம். எஸ். ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் என்ன? நீதி. நீதி. ஃப்ரீடம் என்ன? சுதந்திரம். சுதந்திரம். விடுதலை, சுதந்திரம். ஓகே Wisdom. விஸ்டம். விஸ்டம் என்ன? ஞானம். ஞானம். ஓகே அதுவும் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்ல தான் வரும். சோ இப்போ உங்களுக்கு விளங்கிச்சா கன்கிரீட் நவுனுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னு விளங்கிச்சா? எஸ் சார். ஓகே கிளியர் தானே? ஓகே இப்ப கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு ஃபியர் என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஜஸ்டிஸ் என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஃப்ரீடம் என்னன்னு தெரியாம இருக்கலாம். சோ இதெல்லாம் நியூ வேர்ட்ஸ் யூ கேன் ரைட். ஓகே அடுத்தது சென்ஸ், பெர்சீவ். பெர்சீவ்னா உணர்றது, பெர்சீவ். சோ இது மாதிரி வேர்ட்ஸ் வரைக்கும் கட்டாயம் நோட் பண்ணிக்கணும். ஓகே இப்ப என்ன இருக்குது? கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ் என்ன? ஒரு குரூப்பா குறிக்கிறது. ஓகே கலெக்டிவ் நவுன்ஸ் சொல்றது நேம் a group of people or things. இப்ப நான் ஆல்ரெடி சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம் தானே? சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம். பென். பென் வந்து சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். பென் சிங்குலர். அப்ப அது ப்ளூரலா மாத்தினா எப்படி வரும்? பென்ஸ். நிறைய பென்ஸ். ஓகே இப்ப இதுல இருக்கிறவங்க பாருங்க டீம். இப்ப டீம் சொல்றது ஒருமையா பன்மையா? பன்மை. 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 எல்லாருக்கும் ஒரு குழப்பம் கொண்டு வருதா இல்லையா? டீம் ஒருமையில சேர்க்கிறதா பன்மையில சேர்க்கிறதா அப்படிங்கிற குழப்பம் வருதா இல்லையா? அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக வேண்டிதான் இவங்க வந்து புதிய ஒரு குரூப் ஒன்று எக்ஸ் பண்ணாங்க, கலெக்டிவ் நவுன்ஸ். என்னது? கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ் என்று சொல்றது அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கும். சரியா? அந்த வார்த்தையை பார்த்தோம்னு சொன்னா அது சிங்குலர் ஆயிக்கும். டீம். டீம்ங்கிறதுல எஸ் இருக்கா? இல்ல. சோ அது ஒரு சிங்குலர் தான் இதுக்கு பாக்குறதுக்கு. ஆனா அதோட மீனிங்க பார்த்தா டீம்னு சொன்னா என்ன? a group of players. the Sri Lankan cricket team சொன்னா அதுல எத்தனை பேர் இருப்பாங்க? நிறைய பேர். விளையாட்டுகள் எத்தனை பேர் இருப்பாங்க? கிரிக்கெட் டீம்ல ஒரு மேட்ச்ல விளையாட்டுகள் எத்தனை பேர் இருப்பாங்க? 12 13 பேர்.
ஓகே, விளையாடுறாக்கள் கிரவுண்ட்ல விளையாடுறாக்கள் ஒரு டீம்ல 11 பேர் இருப்பாங்க. சோ இப்ப அந்த டீம்ங்கிற அந்த வேர்ட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா சிங்குலர் ஆயிக்கு. ஆனா அதுல மீனிங் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அது நிறைய பேர் ஆட்கள் ப்ளூரல் ஆயிக்குது. சோ இப்படிப்பட்ட நவுன்ஸுக்கு நாங்க சொல்லுவோம் கலெக்டிவ் நவுன்ஸ். என்ன சொல்லுவோம்? கலெக்டிவ் நவுன்ஸ். ஓகே, இப்ப இதுல பாருங்க, போட்டிக்கு உதாரணம் எல்லாம் பாருங்க. டீம், குரூப் ஆஃப் பிளேயர்ஸ், நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ஃபேமிலி, a group of related people, அதுவும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கும். Flock, what do you mean by flock? What do you mean by flock? கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு சார், சவுண்ட் கூட. சார் Okay. ஆல் சவுண்ட் மியூட் பண்ணிட்டேன். ஓகே, அப்ப ஃப்ளாக்ண்டா பாருங்க, a group of birds. அப்ப பறவைகள் கூட்டமா வந்துன்னு சொன்னா நாம அதுக்கு ஃப்ளாக்னு சொல்லுவோம். சோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு நியூ வேர்ட் செய்யும். ஃப்ளாக், a group of birds. herd, என்ன? A யானை group of கூட்டம். cattle or other large animals. Okay, what do you mean by cattle? கால்நடைகள். கால்நடைகள். கால்நடைகள் என்னென்ன வரும் அதுக்கு? ஆடு, ஆடு, எலிஃபண்ட், ஓகே கேட். ஓகே. அதே மாதிரி அடுத்த லார்ஜ் அனிமல்ஸ். இப்போ லார்ஜ் அனிமல்ஸ் இருக்குல்ல, எலிஃபென்ட், டைகர், லயன். அப்ப இதுக்குள்ள நம்ம சொல்லுவோம் ஹர்ட். ஹர்ட்னா ஒன்றில நிறைய இருக்குது. ஹர்ட் ஆஃப் லயன்ஸ் அண்டா லயன்ஸ் கூட்டம். ஓகே, இப்ப கிளாஸ் என்ன சொல்றது? குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அது வளமே தெரியும். ஆடியன்ஸ், அதுவும் வளமே தெரியும். ஆடியன்ஸ் சொல்றது பார்வையாளர்கள், எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணும். கமிட்டின்னு சொல்றது குரூப் ஆஃப் people appointed for a specific task. ஏதோ ஒரு விஷயத்துக்காக. pride of lion தானே? pride of lion அதுக்கு ஸ்பெசிபிக்கா வச்சுக்கிற வேர்ட். ஓகேவா? நாம தமிழ்ல படிக்கும் போது அந்த கூட்டத்தை குறிக்கும் பேர்கள் படிப்போம் தானே. அதுல ஒவ்வொரு கூட்டத்துக்கும் டிஃப்ரெண்டான நேம்ஸ் இருக்கு தானே. எஸ். அப்ப அதே மாதிரி லயன்ஸ் கூட்டத்துக்கு குறிப்பா வைக்கக்கூடிய பேர் தான் நீங்க சொன்னது. நான் சொன்ன ஹர்ட்ன்றது பொதுவா கொமனா யூஸ் பண்றது. கொமனா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அது இல்லாம ஒவ்வொரு அனிமல்ஸ் உடைய அந்த தனித்தனி கூட்டத்துக்கும் நம்ம தமிழ்ல இருக்கிற மாதிரி இதுலயும் மீக்கும். ஓகே, கமிட்டி என்று சொல்றது குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே, பஞ்ச் மேபி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்ச் ஆஃப் பனானா அப்படின்னு என்ன? வாழைக்குலை. வாழைக்குலை இல்லாட்டி வாழை சீப்புக்கு செல்வாங்க. ஓகே, அப்ப பஞ்ச் என்று சொல்றது பொதுவா பழங்கள். சரியா? பழங்கள் வந்து கூட்டமே, குரூப் ஆஃப் திங்ஸ் லைக் கிரேப்ஸ். அல்லது கீஸ்க்கு நாங்க செல்லலாம் பஞ்ச் ஆஃப் கீஸ். அந்த சாவி கோர்வைக்கு செல்லலாம் பஞ்ச் ஆஃப் கீஸ். ஓகே, பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படி யூஸ் பண்ணலாம். அப்ப திங்ஸ் நிறைய இருந்துச்சுன்னு கூட்டமைக்குள்ள பஞ்ச்னு யூஸ். அடுத்தது பெக்ங்கிறது பாருங்க, a group of wolves. What do you mean by wolf? ஓநாய். அப்ப ஓநாய்கள்ல கூட்டத்துக்கு பெக்னு சொல்லுவாங்க. அல்லது டாகுக்கும் பெக்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்வாம் என்ன? a group of insects. What do you mean by insects? பூச்சிகள். பூச்சிகள். ஓகே, பூச்சிகளுக்கு நம்ம இன்செக்ட்னு சொல்லுவோம். சோ பாருங்க, நம்ம இந்த பேஜ்லயே உங்களுக்கு நிறைய தெரியாத வேர்ட்ஸ் இருக்குது, கட்டாயம் மார்க் பண்ணிக்கோங்க. இன்செக்ட்ஸ் இந்த பூச்சிகள். அப்ப அந்த பூச்சிகள்ல கூட்டத்துக்கு நாம ஸ்வாம்னு சொல்லுவோம். ஓகே, எல்லாரும் நோட் பண்ணீங்களா? Yes, sir. Okay, done. Okay. அடுத்த சில நவுன்ஸ் இருக்குது, கம்பவுண்ட் நவுன்ஸ். கம்பவுண்ட் நவுன்ஸ் என்று சொல்றது, இதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 2 நவுன் சேர்ந்து ஒன்றா தொழிற்படும். 2 நவுன் சேர்ந்து made up of 2 or more words acting as a single unit. For example, இதுல பாருங்க, coffee table. காஃபிங்கிறது என்ன? ஒரு தனிச்சொல். டேபிள்ங்கிறது ஒரு தனிச்சொல். ஆனா இப்ப இந்த காஃபி டேபிள் சொல்றது ஒரு தனிச்சொல் ஆயிடுது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட்பால். வாட் யூ மீன் பை ஃபுட்? என்ன? பாதம். ஃபுட்னா பாதம், கால். ஓகே, பால் சாதாரண எல்லா பாலுக்கும் செல்லும். இப்ப இந்த 2 வேர்டையும் ஜாயின் பண்ணி நம்ம காலால உதைச்சு விளையாடக்கூடிய அந்த பாலுக்கு ஃபுட்பால்னு சொல்லலாம். சோ இப்ப 2 வேர்ட் சேர்ந்து ஒரு புதிய மீனிங்கை தருது. 2 வேர்ட் சேர்ந்து ஒரு புதிய. அப்ப இப்படி வந்ததுக்கு நம்ம சொல்லுவோம் கம்பவுண்ட் நவுன்ஸ். எப்படி? கம்பவுண்ட் நவுன்ஸ். ஓகே, அப்ப கம்பவுண்ட் நவுன்ஸ்க்கு பாருங்க,
காஃபி டேபிள். இப்போ காஃபி டேபிள்ல பாருங்க நடுவுல கெப் வச்சு எழுதிருக்காங்க. ஓகே, ஆமா. இதுல சாரி, ஓகே, சிலது வந்து ஹைபன் போட்டு எழுதுவாங்க. எடிட்டர் இன் சீஃப், மதர் இன் லோ. இப்ப நீங்க மதர் இன் லோண்டா யாரு? சாட்சி. மாமி மாமியார். 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 ஓகே ஓகே, மதர் இன் லோன்னா ஹஸ்பண்ட் ஓ மாமியார். வைஃப் உம்மா, ஹஸ்பண்ட் அல்லது வைஃப் உம்மாக்கு தான் நம்ம மதர் இன் லோ. சோ அந்த மதர் இன் லோங்கிற அந்த வேர்டுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்னு சொன்னா ஹைபன் போட்டு எழுதுவோம். மதர் ஒரு ஹைபன் இன், அதுக்கு ஒரு ஹைபன் ஒரு லோ. ஓகே ஃபைன். அப்ப சில லெட்டர்ஸ் அப்ப இது பாருங்க. அப்ப இந்த மதர் இன் லோ, எடிட்டர் இன் சீஃப் இதெல்லாம் ஒரு வேர்டா தொழிற்படுது. ஆனா அதுக்கு 3 வேர்ட்ஸ் இருக்குது. அப்ப இப்படி வர்றதுக்கு அடுத்தது வந்து பாருங்க கம்பைன்ட் வேர்ட்ஸ் வந்து எந்த ஒரு கெப்பும் இல்லாம எழுதப்பட்டீங்க. பெட்டில் ஃபீல்ட். பெட்டில் என்ன? What do you mean by battle? Battle, go, போர்க்களம். போர். ஓகே, battle இந்த போர், battle இந்த போர், field இந்த களம். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து battle field, போர்க்களம். சோ அப்ப இதுல 2 வேர்ட்ஸ் இருக்கு. சோ நவுன்ஸ்ல இப்படியும் ஒரு கேட்டகரி இருக்குங்கிறத நீங்க விளங்கிக்கணும். இதுல இருந்து நீங்க என்ன விளங்கணும்னு சொன்னா நவுன்ஸ்ல இப்படியும் ஒரு வகை இருக்குது. இந்த வகையில என்ன செய்யும்டா 2 நவுன் அல்லது 3 நவுன் ஒன்றா சேர்ந்து ஒரு வேர்டாக தொழிற்படும். Okay, got the point? Yeah. Okay. Yes, sir. Okay, then common noun and proper nouns. Common noun என்று சொல்றது names anything of the nouns. Names anything of the nouns. For example, person, animal, place, thing, idea. இது எல்லாமே வந்துட்டு common noun. For example, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் tree. இப்ப ட்ரீ என்று சொல்லக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ட்ரீயும் அதுக்கு உள்ளடங்கும். ஓகேயா? பாய். இப்ப பாய்ன்னு சொல்லக்குள்ள அதுல இருக்கிற எல்லா பாயும் இன்க்ளூட் ஆகும். இப்ப நான் ஒரு பாயோட நேம சொல்றேன், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜான். இப்ப நான் ஜான் என்று சொல்றேன்டா அதுவும் பேரு சொல்லிட்டான். ஆனா அந்த ஜான் வந்து எல்லாரையும் குறிக்குமா? இல்ல. ஒரு ஆளை தான் குறிக்கும். அப்ப ப்ராப்பர் நவுன் என்று சொல்றது ஸ்பெசிபிக் பர்சன். இங்க பாருங்க, ஸ்பெசிபிக் பர்சன் அல்லது ஸ்பெசிபிக் அனிமல் இல்லாட்டி ஸ்பெசிபிக் பிளேஸ், ஸ்பெசிபிக் ஐடியா. யார் இது? யானிஷஸ்தாக். ஓகே, அப்ப காமன் நவுன் என்று சொல்றது ஏதாவது ஒரு நவுன் அது பொதுவா எல்லாத்தையுமே குறிக்குமாக இருந்தா அது காமன் நவுன், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ, ஸ்டூடெண்ட், டேபிள், ஸ்கூல், இது எல்லாமே என்ன? காமன். இப்ப ட்ரீனுக்குள்ள எல்லா ட்ரீயையும் குறிக்கும், ஸ்டூடெண்ட்குள்ள எல்லா ஸ்டூடெண்டையும் குறிக்கும். சோ இதுக்கு நாம சொல்லுவோம் காமன் நவுன். ஓகே, ப்ராப்பர் நவுன் என்று சொல்றது ஸ்பெசிபிக்கா வாரது. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ பாருங்க. ஒரு குறிப்பான ஒரு பர்சனை சொல்றதுக்கு ஜான். அப்ப அந்த ஜான் என்று சொல்றது அந்த நபரை மட்டும்தான் குறிக்கும். சோ இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். அனிமல், உதாரணமா ஒரு டாக் எடுப்போம், சரியா? அந்த டாகுக்கு ஒரு ஆள் பேர் வச்சுக்கிறாரு டாகி என்று சொல்லி. அந்த டாக் என்ன நேம் வச்சுக்கிற டாகி. சோ அந்த டாகி என்று சொல்ற அந்த நவுன் வந்து ஒரு ப்ராப்பர் நவுன். என்னன்னா அது அந்த நாயை மட்டும்தான் குறிக்கும். ஓகே, இப்ப பிளேஸ். இப்ப பிளேஸ்ல கெண்டின்னு சொல்றான், அது வந்து கெண்டிங்கிற அந்த ஊரை மட்டும்தான் குறிக்கும். சோ அந்த நவுன் வந்து ப்ராப்பர் நவுன். ஓகே, இப்ப எனக்கு ஒரு ஆள் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு பிளேஸ் ஒன்று சொல்லணும், அது ப்ராப்பர் நவுனா வரக்கூட காமன் நவுனா வரணும். ஆபீஸ். ஆபீஸ், Country. கண்ட்ரி, ஸ்கூல். ஸ்கூல், மவுண்டன். மவுண்டன், market, மார்க்கெட். யா, இது எல்லாமே என்ன? இப்ப நீங்க Company. சொன்ன கம்பெனி, நீங்க செல்லக்கூடிய எல்லா சொற்களும் வந்து பொதுவா குறிக்குது. இப்ப கம்பெனியோட எந்த கம்பெனி என்று இல்ல. சோ இதெல்லாம் கமன் நவுன். சோ ஓகே, அட் த சேம் டைம் நீங்க ப்ராப்பர் நவுனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். ஸ்பெசிபிக்கா குறிக்கக்கூடியது ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா, ப்ராப்பர் நவுன். ஓகே, துபாய். துபாய். சார் யா, சொல்லுங்க. ஸ்பெசிபிக் என்ன சார்? ஸ்பெசிபிக் குறிப்பான ஒரு School.
ஸ்பெசிஃபிக்கான குறிப்பான. ஓகே, இப்ப ஸ்கூல்னு சொன்னீங்க தானே, ஸ்கூல் வந்து காமன் நவுனா ப்ராப்பர் நவுனா? common noun. காமன் நவுன். ஓகே, நான் உங்களுக்கு ஓகே ஸ்கிரீன் விளங்கி தானே உங்களுக்கு என்ன? இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணல. எஸ் எஸ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். Okay, can you all see the board? Yes, sir. Yes, sir. Okay, இப்ப school. Okay வா? Boy. Oh, okay. Okay, நான் இங்க 5 வேர்ட்ஸ் எழுதிக்கிறேன். நான் என்னென்ன வேர்ட்ஸ்? School, boy, Boy, Country, company, dog. dog. Okay, fine, fine. இதெல்லாம் common noun-ஆ proper noun-ஆ? சரி, நீங்க இதை எப்படி common noun கண்டுபிடிச்சீங்க? இப்ப ஸ்கூல், இப்ப ஸ்கூல்னு சொல்லக்குள்ள ஏதாவது குறிப்பா ஒரு ஸ்கூல்ல செல்லுதா, இல்லாட்டி கொமனா எல்லா ஸ்கூலையும் செல்லுதா? கொமனா எல்லா ஸ்கூலையுமே செல்லுது. சோ இது வந்து ஒரு common noun. Okay, clear-ஆ? Yes, sir. Yes, sir. மைக் ஆன் பண்ணா கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. ஓகே, இது எல்லாருக்கும் கிளியரா? இதெல்லாம் common nouns. Yes. Yes, sir. ஓகே, இதெல்லாம் common nouns. எல்லாருக்கும் கிளியர் தானே? சோ ஸ்கூல்னுக்குள்ள ஒரு ஸ்கூல் இல்லை, எல்லா ஸ்கூலையும் பொதுவாக குறிக்குது. பாய்னுக்குள்ள ஒரு பாய் இல்லை, எல்லா பாயும் குறிக்குது. ஸோ இது எல்லாமே common nouns கீழே வரப்போகுது. ஏன்னா பொதுவாக குறிக்குது, எல்லாமே நவுன்ஸ் தான். ஆனா அந்த நவுன் ரிஃபர் பண்ற விஷயம் குறிப்பான ஒரு விஷயம் இல்ல, பொதுவா எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுது. இப்ப நம்ம பார்க்க போது ப்ராப்பர் நவுன். இப்ப ஸ்கூல்னுக்குள்ள எல்லா ஸ்கூலுமே வரும். இப்ப குறிப்பா ஒரு ஸ்கூல், ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் காலேஜ். ராயல் காலேஜ் என்ன? ஒரு குறிப்பா ஒரு ஓ, குறிப்பான ஒரு ஸ்கூல். அப்ப இதுவும் நவுன் தான். ஓகேவா? இதுவும் நவுன் தான். ஆனா அது ஒன்னு தான் குறிக்கும். ஸ்கூல்ல ஒரே ஒரு ஸ்கூல்ல தான் குறிக்குது. சோ நம்ம ஜென்ரலா ஸ்கூல்னுக்குள்ள அது காமன் நவுன். ஏதாவது ஒரு ஸ்கூல்ல குறிப்பிட மாதிரி இருக்கக்கூடிய, இப்ப ராயல் காலேஜ், ஏதாவது அட்டாலிஷன் சென்ட்ரல் காலேஜ், அப்படி இல்லைன்னா ஆனந்தா காலேஜ், இப்படி ஏதாவது குறிப்பிட்ட ஒரு ஸ்கூல் நேம் இருக்குமென்னு அது ப்ராப்பர் நவுன். ஏனென்றா அது ஒன்றை தான் குறிக்க போகுது. இப்ப பாய், இப்ப பாய்னு சொல்லிக்கிட்டு பொதுவா எல்லா பாய்ஸும் இன்க்ளூட் ஆகுவாங்க. ஆனா இப்ப பாருங்க, நான் போட்டிக்கிறேன் அப்துல்லா. அப்துல்லான்னு சொல்றது என்ன? ஒருத்தர் தான். அப்துல்லான்னு சொல்றது ஒருத்தர் தான். சோ இந்த அப்துல்லாங்கிறது ஒருத்தரை குறிக்கிறதால அது நாம ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், கண்ட்ரிக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். Dubai, UK, United Emirates. ஓகே, அங்க போ நம்ம நாட்டை சொல்லுங்க. ஸ்ரீலங்கா. உத்தரால ஸ்ரீலங்கா இல்ல. சரி, ஓகே. இப்ப ஸ்ரீலங்கான்னு சொல்லுது அந்த நாட்டை மட்டும்தான் குறிக்கும், வேற நாட்டை குறிக்காது. சோ கண்ட்ரி குறிப்பா ஒன்றை மட்டும் குறிக்குது. அப்ப ஸ்பெசிபிக் நவுன், ஸ்பெசிபிக் நவுன் தான். ப்ராப்பர் நவுன் சொல்லி ஸ்பெசிபிக் நவுன் ரெண்டு உண்டு. ரெண்டு உண்டா? ஓ, இப்ப நவுன்ஸ் நம்ம ரெண்டா தான் பிரிப்போம். நீங்க ஸ்பெசிபிக் நவுன் வேறையா சொல்ல வேணாம். நவுனா ரெண்டா பிரிப்போம். ஒன்று காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்டா
பொதுவா எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணும். ப்ராப்பர் நவுன்ஸ்னா குறிப்பான ஒன்றை செல்லும். ஓகே, சரி. இப்ப கம்பெனிங்கிறது காமன் நவுன், எல்லா கம்பெனியும் செல்லும். ப்ராப்பர் நவுன்ல கம்பெனிக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் என்ன? பாயின்ஸ் என்ன சொல்லுங்க. அகைன் क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க. பாயிண்டா ஓகே, அகைன் क्वेश्चन வந்து சொல்லுங்க. ஓகே, இப்ப டாக் சொன்னா எல்லா டாகையுமே குறிக்கும். அது இல்லாம ஒருத்தர் ஒரு வீட்ல ஒரு நாய் வளர்க்குறாரு. அந்த நாய்க்கு இப்ப ஜாக்கி என்ன நேம் வச்சுக்கிறாரு? ஓகேயா, ஜாக்கி என்ன நேம் வச்சுக்கிறாரு, இல்லாட்டி டாகி என்ன நேம் வச்சுக்கிறாரு. சோ அவர் வச்ச அந்த நேம் என்ன? அது ஒரு ப்ராப்பர் நவுன். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா? காமன் நவுன் வெர்சஸ் ப்ராப்பர் நவுன். எஸ் சார். ஓகே, இப்ப ஒவ்வொருத்தரா மெதுவா இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னா ஒவ்வொருத்தரா ஓகே தானே? ஒரே டைம்ல எல்லாரும் மைக்க ஆன் பண்ணிடாம ஒருத்தர் பேசுங்க பாப்போம். சார், ஓகே ஓகே சொல்லுங்க. ப்ராப்பர் நவுனுக்கு பதிலா ஸ்பெசிபிக் நவுன் போடலாமா? இல்ல இல்ல இல்ல, நாம யூஸ் பண்ற வளமையா யூஸ் பண்றது ப்ராப்பர் நவுனுக்கு தான். இல்ல சார், ஒரு வேலை அதுக்கு பதிலா போடலையாவா? நம்ம அப்படி யூஸ் பண்றல ஸ்பெசிபிக் நவுன், பொதுவாக ப்ராப்பர் நவுனுக்கு தான் செல்வோம். ஓகே ஓகே, வேற சரி டவுட்? ஓகே, ஐ திங்க் யூ ஆல் ஆர் வெரி கிளியர். ஓகே, இப்ப எல்லாரும் ஃபுல்லா படிப்புலே இருந்தோம். கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டின்னு போயிட்டு வருவோமா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே, நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, நீங்க இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னா 4 ஸ்கில்ஸ்ல மெயினான அந்த ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ், ரீடிங், அடுத்தது என்ன சொன்னேன்? லிசனிங். லிஸ்னிங். ஓகே, நாங்க எந்த அளவுக்கு ரீட் பண்ற முக்கியமோ அட் தி சேம் டைம் லிஸ்னிங்கும் முக்கியம். ஓகே, லிஸ்னிங்க்கு நம்ம என்ன செய்யணும்? எப்படி லிஸ்னிங்கை கூட்டலாம்? ஆடியோ கேட்டு. ஓகே, ஆடியோ கேட்கலாம். ஆடியோ கேட்கலாம். பொதுவா இப்ப நம்ம ஆடியோஸ், ஓகே ஆடியோஸும் கேட்கறதான். பொதுவா நார்மலா வீடியோஸ் பார்ப்போம், நிறைய வீடியோஸ் பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நீங்க அப்படி வீடியோஸ் செலக்ட் பண்ணி பார்க்கிட்டு இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூவெண்டா, அதுல கொஞ்சம் இங்கிலீஷ் எப்படி எங்களுக்கு டெவலப் பண்ணக்கூடியதான வீடியோஸை பார்த்தேன்னு சொன்னா மிகவும் பொருத்தமை. ஓகேவா? சரி, இப்ப Okay, sir. வீடியோஸ் செலக்ட் உங்களுக்கு இப்ப என்ன வீடியோஸ் உங்க மைண்ட்ல வருது? இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கார்ட்டூன். கார்ட்டூன், மோட்டிவேஷன் வீடியோ. இங்கிலீஷ் மோட்டிவேஷனல் வீடியோஸ், கார்ட்டூன்ஸ், வேற English songs. இங்கிலீஷ் சாங்ஸ். ஓகே, English movies. இங்கிலீஷ் மூவிஸ். எஸ், News. நியூஸ். வெரி குட். சோ இப்படி நிறைய விஷயம் இருக்குது. சரியா? இப்ப இதுகளை நம்ம பார்க்கறதுக்கு going to tell you something. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ். ஓகேவா? என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் நம்ம யூடியூப்ல நம்ம என்ன செய்வோம், நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பார்ப்போம். ஓகே, இப்போ இதுல இருக்கிற சும்மா ஒன்று பாருங்க. A brief history of ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் எப்படி உருவாகிச்சுன்னு ஒரு ஹிஸ்டரி. சரியா? அப்படி நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கக்கூடிய ஒரு பேஜ் ஒன்று இருக்குது. ஓகே, டெடட். ஓகேவா? டெடட். இப்போ நீங்க டெடட்க்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விருப்பமான வீடியோஸ் யூ கேன் ஃபில்டர் தெம். இதுல ஃபில்டர் இப்போ பாருங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை கிளிக் பண்ணணும்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வருது. அப்படி இல்லாமல் இப்போ ஹெல்த் சம்மந்தமான ஏதாவது வீடியோ பார்க்கணும்னு சொன்னா இப்படி அடிச்சா ஹெல்த் சம்மந்தமான வீடியோஸ் வருது. ஸோ இப்போ ஜென்ரலா நிறைய வீடியோஸ் இருக்குதான். ஆனா இந்த வீடியோஸை நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னு சொன்னா, இந்த வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கிற நோக்கமே வந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகணும். இப்போ சாதாரணமா சில வீடியோஸ் போடுவாங்க, என்ன யூடியூப்ல போட்டு நிறைய வியூஸ் எடுக்கணும், அவங்க பாப்புலர் ஆகணும், அவங்க பேசணும், அப்படி நிறைய
ஒவ்வொரு வீடியோஸ்க்கு பின்னாலேயும் நிறைய காரணம் இருக்கு. இப்படிப்பட்ட நான் காட்டுகிற இந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான நோக்கமே வந்து இங்கிலீஷை படிக்கணும். ஸோ நான் இந்த வீடியோ இதுல லிங்கையும் அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரீடிங் அந்த லிங்கையும் நான் குரூப்ல போடுவேன். ஃப்ரீ டைம்ல நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, சரியா? நான் இதை பத்தி இன்னும் டீப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா வந்துட்டு ஒரு வீடியோ ஓகே. யாரெல்லாம் இங்கிலீஷ் மூவிஸ் பாப்பீங்க? நான் நான் பார்க்குறேன் சார். ஓகே, என்ன மூவிஸ் பாப்பீங்க? நேம், கேன் யூ டெல் எனி மூவிஸ் நேம்? டைட்டானிக். Interesting. Harry Potter. Harry Potter. Interesting. You know the movie Narnia? Yes, sir. Yes, sir. அதுவும் நல்ல இங்கிலீஷ் மூவி. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி தர போறேன். Can you all read these questions? Sir, clear la my screen. ஐயோ, இல்ல சார் கிளியரா தான் இருக்கு. ஓகே இல்ல சார் வந்து கிளியரா இருக்கு. Okay, the வந்து first clear question, why Hagrid the giant man wanted to leave quickly? அப்படின்னா என்ன? Why Hagrid the giant man wanted to leave quickly? அந்த ஒரு எக்ஸாம் அவசரமா கிளம்புறதுக்கு என்ன செய்யலாம்? ஏன் அவர் அவசரமாக கிளம்ப போறாரு? இப்ப ஹேக்ரிட் என்று சொல்றது ஹாரி பாட்டர்ல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஹேக்ரிட் ஒரு பெரிய ஒரு ஆள். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோட போட்டு காட்டுவேன். அந்த வீடியோல இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப நம்ம அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸை தரேன். இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன? ஹேக்ரிட் ஏன் அவசரமா போறாரு? Okay, the second question, what were the names of the twin brothers? What do you mean by twin? இரட்டை குழந்தைகள். ஓகே, அப்ப இதுல வந்து நான் போட்டு காட்டக்கூடிய அந்த வீடியோல இரட்டை குழந்தைகள் 2 பேர் வராங்க. ட்வின் பிரதர்ஸ் 2 பேர் வராங்க. அந்த 2 பேருடைய நேம்ஸும் என்ன? அதுதான் ரெண்டாவது கேள்வி. ஓகே, மூணாவது கேள்வி, how to get into the platform 9¾ 9¾ தான் 9:45. சரி, இந்த பிளாட்ஃபார்ம் உள்ளுக்கு எப்படி போற? பிளாட்ஃபார்ம் 9¾ உள்ளுக்கு எப்படி போறது? அதான் மூணாவது கேள்வி. ஓகே, நாலாவது கேள்வி, what the bird was the boy Harry Potter taking with him in the cage? இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹாரி பாட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பாய் ஒரு பேர்ட் ஒண்ட அந்த கூட்டுல எடுத்துட்டு ஒரு பறவை ஒன்று அந்த கூட்டுல எடுத்துட்டு போறாரு. சோ அந்த பறவையோட என்ன பறவை அது? அதான் கொஸ்டின். நாலாவது. ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், நான் இன்னும் வீடியோ பிளே பண்ணல, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, ஃபிஃப்த் ஒன், வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ட்ரெயின் ஆன் த பிளாட்ஃபார்ம் 9¾ இப்போ நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு ட்ரெயின் நின்று கொண்டு இருக்கும். அந்த ட்ரெயின் நேம் என்ன? இப்போ ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்னு போடுவாங்க தானே, அதே மாதிரி இந்த ட்ரெயினுக்கும் ஒரு நேம் இருக்கும். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த நேம் ஆஃப் தட் ட்ரெயின். ஓகே, கொஸ்டின்ஸ் இன்னொருக்கா குயிக்கா பாருங்க. Okay, fine. Now I am going to play the video. What are you looking at? இது பிளாக் கலரா இருக்குது சார். Blimey, is that a இல்ல Clear ஆகுதா? இல்ல சார், பிளாக் கலரா தான் What are you வீடியோ looking வருது. Blimey, is that the time? Sorry, Harry, I'm going to have to leave you. Dumbledore will be wanting his. இல்ல சார், வீடியோ Well, வருது. if you want to see me. ஓகே சார். வீடியோ வரலையா? ஓகே ஓகே வருது சார், கிளியர் இல்ல சார். Sir, clear la me sound will. வீடியோ clear illa sound il.
இப்போ ஓகே சார். What are you looking at? Blimey, is that the time? Sorry, Harry, I'm going to have to leave you. Dumbledore will be wanting his, well, he'll be wanting to see me. Now, your train leaves in 10 minutes. There's your ticket. Now stick to it, Harry. That's very important. Stick to your ticket. Platform 9. But Hagrid, there must be a mistake. This is platform 9 3/4. There's no such thing, is there? Sorry. Excuse me. Excuse me. That's right on your left, madam. Excuse me, sir. Can you tell me where I might find platform 9 3/4? 9 3/4. Think you're being funny, do you? Same every year, packed with muggles, of course. Come on, platform 9 3/4 this way. All right, Percy, you first. Fred, you next. He's not Fred, I am. Honestly, woman, you call yourself our mother. Oh, I'm sorry, George. I'm only joking. I am Fred. Excuse me. Could you tell me how to get onto the platform? Not to worry, dear. It's Ron's first time to Hogwarts as well. Now, all you've got to do is walk straight at the wall between platforms 9 and 10. Best do it at a bit of a run if you're nervous. Good luck. Okay, did you all enjoy the video? Yes, sir. Yes, sir. Yes, sir. How was it? Excuse me. Who are you? Rubius Hagrid. Okay, video எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. Apart from interest, அதுல full நடந்த conversation அவ்வளவுமே இங்கிலீஷால. Okay. And also நான் yesterday சொன்ன மாதிரி அவங்களோட accent வந்து foreign accent. So எங்களுக்கு clear-ஆ catch பண்ணக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். பட் கீழே subtitles போயிடுச்சு. அதை ரீட் பண்ணாலே உங்களுக்கு அதுல என்ன விஷயம் செல்ல வாரங்கிறது உங்களுக்கு விளங்கும். So the first question, why Hagrid the giant man wanted to leave quickly? நீங்க அதுல பாத்திருப்பீங்க, அந்த மனுஷன் குயிக்கா போகணும்னு சொல்லிட்டு போறாரு. என்ன ரீசன் இருக்கு போனதுக்கு? Dumbledore wanting to see me. Yeah, Dumbledore wanted to meet him. Okay, Dumbledore அவரை மீட் பண்ணணுங்கிறதுக்காக தான் பிக்கப் போனார். ஸோ அது அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஓகே, who is Dumbledore? Professor. He is the principal of Hogwarts. Okay, Harry Potter பார்த்தா தெரியும். Okay, then சொல்லுங்க பாப்போம். இது ஆகவே ஈஸியான கொஸ்டின். What were the names of the twin brothers? நீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிக்கும். 2 பேர் ட்வின்ஸ், ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்களோட நேம் என்ன? Fred and George. George. Fred and George. அவங்க 2 பேர் தான் ட்வின் பிரதர்ஸ். ஓகே,
But how to get into the platform 3/4? Go straight between 9 and 10. Yeah, exactly. Italian answer. You have to go straight in between the platform 9 and 10. Platform 9க்கும் 10க்கும் நடுவால போகணும்னு சொன்னா அங்கதான் platform 9 3/4 equal. Okay. Then the fourth question. What was that bird? Owl. What color owl? Owl. White. White. White color owl. Okay. Then the fifth one. What was the name of the train on the platform 9 3/4? Hogwarts Express. Hogwarts Express. Hogwarts Okay. Hogwarts Express. Okay. That's the name of the train. Okay. இதே மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்துக்கிட்ட உங்களுக்கு லிஸ்னிங் ஸ்கில்ஸ் ஓகேவா அதே மாதிரி நியூ vocabularies எல்லாமே உங்களுக்கு படிச்சுக்க எளிமை இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். Okay, shall we start? ஓகே இப்போ நவுன்ஸ் பத்தி ஒரு பேசிக் ஐடியா இருக்கு உங்களுக்கு. Oh, sir. ஓகே நவுன்ஸை பத்தி பேசிக் ஐடியா இருக்குது. இப்போ நவுன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸ்டார்ட்ல. நவுன்ஸ் வந்து சிங்குலரும் இருக்குது ப்ளூரலும் இருக்குது. சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சிங்குலர்னா என்ன ப்ளூரல்னா என்ன? சிங்குலர் ஒருமை, plural ப்ளூரல்ஸ்னா பன்மை. ஓகே இப்போ நம்ம பார்ப்போம். நவுன்ஸ் கேன் பி சிங்குலர் ஆர் ப்ளூரல். நவுன்ஸ் வந்து என்ன ரெண்டா பிரிக்கலாம். அது சிங்குலர்னு செல்லவும் மேலும் ப்ளூரல்னு செல்லவும் மேலும். சிங்குலர்னு செல்வது ஒரு விஷயம், a woman, an owl, a train, a ship, a flower எல்லாம் ஒரு 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 என்ன ஒரு மீனிங். ஓகே அப்ப எல்லா இடத்துக்கும் ஏண்டு வந்துச்சு, அவளுக்கு மட்டுமே என்னன்னு வந்துச்சு. அது வவல் லெட்டர். ஓகே இப்ப வவல் லெட்டர் வந்துச்சுன்னா வவல் லெட்டர்ஸ் என்னென்ன இருக்குது? A E I O U. A E I O U. இது அவ்வளவு என்ன? vowel letters. இது எல்லாமே vowel letters. சார் எஸ் ஆக்சிலரி வெர்ப் தானே சார்? vowel letters க்கு auxiliary actually சம்பந்தமே இல்லை. auxiliary verbs வந்து verbs படிக்குள்ள படிப்போம். ஓகேவா? ஓகே ஓகே ஃபைன். இதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஓகே பால். இப்ப நான் வந்து ஒரு பால்டு சொல்லணும் எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லுவோம்? a ball. ஓகேவா? a ball. Okay, the tree. எப்படி சொல்லுவேன்? a tree. Okay, a tree. Okay, cat. A cat. Okay. Ant. What do you mean by ant? எறும்பு. ஒரு எறும்பு எப்படி சொல்லுவேன்? வராது. an ant. an ant. a இந்த ஏங்கிறது வந்து a e I o u ஒரு vowel letter. a e I o u ன்னு சொன்னா vowel letter. சோ ஒரு சொல்லுடைய ஆரம்பத்துல இந்த vowel letter a e I o u வருமாக இருந்தால் நம்ம முன்னுக்கு போட மாட்டோம், என்று சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு சொல்ற ஆரம்பத்துல இந்த vowel letters ஆன a e I o u வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு முன்னால போடக்கூடிய இந்த ஒருங்கிறதுக்கு நம்ம and சொன்னோம்னா பில and தான் சொல்லணும். ஓகே சோ elephant.
An elephant. An Okay. elephant. An elephant. Elephant. Mm. Ice cream. An What do you ice mean cream. by insect? An பூச்சிகள். Insect பூச்சி. என்ன? பூச்சி. பூச்சி. இன்னைக்கு படிச்சோமேனா? vocabulary மார்க் பண்ணிக்கணும். An insect. பூச்சி. அப்ப ஒரு பூச்சி. ஓகே. நம்ம ஹாரி பாட்டர்ல பார்த்தோம் owl. owl என்ன? An owl. An owl. An owl. ஓகே. umbrella. An umbrella. An umbrella. An umbrella. இப்ப இதுல யாருக்கு டவுட் இருக்குதா? No, sir. எப்படி? நேம் ஒன்று வந்தா நேம் வந்துட்டு சொன்னா நம்ம என்று போட மாட்டோம். இப்ப நம்ம ஒரு ஆளுடைய நேம் இப்ப அப்துல்லான்னு சொன்னா ஒரு அப்துல்லான்னு சொல்லுவோமா? இல்லதானே? ஓகே. நான் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஆர்டிகல்ஸ். நம்ம நவுன் படிச்சோம் தானே? நவுன் படிச்சோம், வேர்ப்ஸ் படிக்கணும், adjective படிக்கணும், adverb படிக்கணும். அதே மாதிரி ஒரு கேட்டகரி தான் ஆர்டிகிள். என்னது? Article. ஆர்டிகிள்னு சொல்றது. ஓகே, ஆர்டிகிள்னு சொல்றது ஒரு நவுனுக்கு முன்னால வரும். ஓகே, இப்ப இந்த and அடுத்தது வந்து the. அடுத்தது என்ன? the book. the book. a book. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சது பொடியே தெரியாதுதா? yes, that's the thing. We are going to study that one in articles. ஓகேவா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தானே போகலாம். ஓகே, நான் இதை வந்து உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு கிளியரா படிச்சு தருவேன். த எந்த இடத்துல போடணும், எந்த இடத்துல போடணும். இப்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எந்த இடத்துல போடுறது, எந்த இடத்துல and போடுறது. ஓகே, அப்ப AEIOU வவல் லெட்டர் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னால n போடுவோம். அது அல்லாத மற்ற எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? AEIOU மொத்தம் எத்தனை? AEIOU அஞ்சு. அப்ப பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 21. 21. அந்த 21 லெட்டர்ஸ் முன்னாலே நம்ம தான் போடுவோம். ஓகே, கிளியர்? Yes, sir. Yes, sir. ஓகே, ஃபைன். பாருங்க, அது உங்களுக்கு உதாரணம் தாங்க. an aeroplane, an airplane, ரெண்டும் ஒன்று தானே. aeroplane and airplane உண்டு. ஓகே, letter, map, photographer, refrigerator. What do you mean by refrigerator? Fridge. Fridge. A slide. What do you mean by slide? Slider. ஓகே, ஸ்லைடுன்னு சொல்றது பவர் பாயிண்ட் இருக்கிற ஸ்லைடர்ஸ் எல்லாம். மேலும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்லைட் பண்ணி திறப்போம், அதாவது இழுத்து திறப்போம், ஒரு சைடுக்கு தள்ளி திறப்போம். ஓகே, அதுக்கும் ஸ்லைடுன்னு சொல்லலாம். ஓகே, வாட் யூ மீன் பை ஸ்விங்? நீந்துதல். That's swim. 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 இது swing. ஊஞ்சல் ஆடுறதுக்கு அப்ப இன்னைக்கு swing ன்னு சொன்னா என்னதுக்கு ஒரு நவுன் தானே? ஊஞ்சல். ஊஞ்சல்ல பிடிக்குது. ஓகே, ஃபேன், தென் பைசிக்கிள் தெரியும், பாய் தெரியும், பஸ் தெரியும், ஊஞ்சல். ஸ்விங் தான் ஊஞ்சல். ஓகே தானே? அப்ப இதுல தெரியாத வேர்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட். ஓகே, இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி தந்தது. எந்த இடத்துல போடணும், n எந்த இடத்துல போடணும். AEIOU வந்த இடம் எல்லாத்துலயும் பாருங்க n போட்டிக்கிறாங்க. X, what do you mean by X? கோடாரி. egg, முட்டை, envelope, ice cream, uncle, umbrella, orange, igloo. இது எல்லாத்துலயும் பாருங்க n தான் போட்டிக்கிறாங்க. இக்லூன்னு சொல்றது நல்ல கூல் பிளேஸ்ல. ஓகேவா? இப்ப உதாரணமா கிரீன்லேண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பனியாலே வீடு மாதிரி கட்டிப்பாங்க. இக்லூ மனிதன் குகை மாதிரி. இக்லூ ஹவுஸ். மீனிங் என்ன சார்? இக்லூன்னு சொல்றது குளிர்காலத்துல கட்டக்கூடிய வீடு. Can you see? விளங்குதா? இதுக்குதான் இக்லூன்னு சொல்லுவாங்க. ஓகே, this is igloo. ஓகே, இப்ப நீங்க பாருங்க லாஸ்ட்ல 2 வேர்ட் தந்திக்குது. என்ன வேர்ட்?
Uniform, யூனிஃபார்ம், யூனிவர்சிட்டி. ரெண்டுலயுமே லாஸ்ட்டுக்கு யூ, இந்த ஃபர்ஸ்ட்ல யூ தான் வருது. யூ வந்து ஒரு வவல் லெட்டர். ஆனா ஏன் போட்டிக்காங்க? சரியா இல்லையா? The pronunciation. அது pronunciation வந்து என்ல. Okay, but some words don't follow this rule. For example, use a, not n before these words that begin with u. இப்ப இதுல யூனிஃபார்ம்ல சரியா? யூனிஃபார்ம்ல ஃபர்ஸ்ட்க்கு என்ன சவுண்ட் வருதுன்னு பாருங்க. யூ யூ சொன்னா எனக்கு யூ சவுண்ட் இல்ல, தட்ஸ் y சவுண்ட். யூ சவுண்ட் எப்படி இருக்கும்? இப்ப அம்ப்ரெல்லா ஃபர்ஸ்ட்க்கு நம்ம சொல்றோம் அம்ப்ரெல்லா, அதுதான் யூட சவுண்ட். யூட ஆக்சுவல் சவுண்ட் and வரதுதான். ஓகே, அங்கிள், அம்ப்ரெல்லா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்? சவுண்ட். அந்த சவுண்ட் தான் ரியல் யூடைய ப்ரொனன்சியேஷன். ஓகே, அப்ப அதனாலதான் அம்ப்ரெல்லா அங்கிளுக்கு முன்னாடி என் வருது. பட் யூனிஃபார்ம், யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஆரம்ப லெட்டர்ல இருக்கக்கூடிய ப்ரொனன்சியேஷன் வைட ப்ரொனன்சியேஷன் யூ, யூனிஃபார்ம். ஓகே, யூனிஃபார்ம். இப்ப நீங்க பாருங்க, யுவர் இல்லாட்டி யங், யுவர், அந்த வார அதே சவுண்ட் தான் இந்த யூனிஃபார்ம்லயும் யூனிவர்சிட்டிலையும் வருது. சோ அதோட ப்ரொனன்சியேஷன், இதுல ஆரம்ப லெட்டர்ஸ் வந்துட்டு யூ ஆக இருந்தாலும் அதோட ப்ரொனன்சியேஷன் வை மாதிரி இருக்கிறதுனால நாம வந்து போடுவோம். ஸோ ரிமெம்பர் தீஸ் டூ வேர்ட்ஸ், யூனிஃபார்ம், யூனிவர்சிட்டி. இதே மாதிரி ப்ரொனன்சியேஷன்ல ஸ்டார்ட்ல வை மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நம்ம என் போட மாட்டோம், தான் போடுவோம். சார் ப்ரொனன்சியேஷன் உச்சரிக்கிறது தானே? எஸ், உச்சரிப்பு. ஓகே, இப்ப பாருங்க, இந்த இடம் எல்லாத்துலயும் போடுவோம். என்ன? பாஸ்கெட், கார், ஹில். ஹில் என்ன? மலை, மவுண்டன். ஹில் என்றா மலை, மவுண்டன், குன்று. ஓகே, ஹவுஸ், ஹவுஸ் எல்லாருக்கும் தெரியும். ஜா, வாட் யூ மீன் பை ஜா? ஜக். பெரிய ஜக், ஜக் பெரிய ஜக்குக்கு நம்ம ஜார்னு சொல்லுவோம். ஓகே, பெரிய ஊத்துறது. ஓகே, ரெயின்போ எல்லாருக்கும் தெரியும். What do you mean by monster? அரக்கன். Yes. Monster, அரக்கன். Pillow தெரியும். Watch தெரியும். ஓகே, அப்ப இது எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு AEIOU வரல. எல்லா லெட்டர்ஸ்லயும் அசுரன் ரெண்டும் சேம் மீனிங்கா? அரக்கன், அசுரன் சேம் மீனிங் தானேனா? அது தமிழ். ஓ சார். ஓ சேம் மீனிங். சேம். ஓகே. ஓகே, பாருங்க, அப்ப இது எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு AEIOU வரல. AEIOU வராததுனால இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? போட்டிக்கிறாங்க. ஓகே தானே? ஓகே, இப்ப இதுல கடைசியில பாருங்க, honor, our, இது எல்லாத்துக்கும் வந்து n போட்டிங்க. ஆனா ஸ்டார்ட்ல எப்படி வருது? H. இதுலயும் H, இதுலயும் H. அப்ப மேல பாருங்க, ஹில்லுக்கும் H தான் வந்திக்குது, ஹில். பட் நம்ம போட்டிக்கோம். இங்க பாருங்க, honor, our, இதுக்கெல்லாம் வந்து n போட்டிக்கிறாங்க. ஏன்? எச்சுக்கு சவுண்ட் கொடுக்க மாட்டேன். இந்த மூணு இடத்துலயும் எச்சுக்கு வந்து சைலண்ட்ல இருக்கும். எச் வந்து சைலண்ட்ல இருக்கும். இப்ப நம்ம இத ஹானர் என்றா சொல்லுவோம். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது? ஹானர், நாட் ஹானர். அப்ப எச் வந்துட்டு சைலண்ட். ஹானர். அவர் என்ன மணித்தியாலம், நாட் ஹவர். நிறைய பேர் பிள்ளையா ஹவர் என்று ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். இட்ஸ் அவர் and our and our. என்ன சார்? ஆனர்டா honor என்று சொல்றது கண்ணியமான, honorable, நேர்மையான, கண்ணியமான. honorable president சொல்லுவாங்க இங்கிலீஷ் நியூஸ்ல கேட்டீங்கன்னா. honorable president மதிப்புக்குரிய, கண்ணியத்துக்குரிய அப்படின்னு. சரி, அடுத்தது our. அப்ப இதெல்லாம் ஸ்டார்ட்ல எச் இருந்தாலும் கூட இதுல ப்ரொனன்சியேஷன் வந்து ஒரு வவல் லெட்டரா இருக்குது. honor, our, இந்த ஹெச்சுக்கு வந்துட்டு சைலண்ட். ஸோ ஓ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் மாதிரி. இங்கேயும் ஹெச் சைலண்ட், ஓ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் மாதிரி. அதனால இதை நான் வந்து என் போடுவோம்.
Sir, யா சரி. first word meaning. ஹேர் என்று சொல்றது முடி வாரிசு. சூட்டுறது தெரியும். முடி சூட்டுறது தெரியுமா? ஓ, அப்ப அந்த முடி சூட்டுறதுல வந்து தந்தைக்கு பின்னால மகன் வாரிசு வாரிசு உரிமையில் அப்படி வாரத்துக்கு தான் அந்த வேர்ட் யூஸ் பண்றது. ஓகேவா? வாரிசு அதுக்கு மீனிங். ஓ ஓகே. ஓகே, இப்ப பாருங்க ப்ளூரல் எல்லாத்தையும் தந்திக்கிறாங்க. பெட் பெட்ஸ், ஸ்டார் ஸ்டார்ஸ், ஃபேன் ஃபேன்ஸ், மக் மக்ஸ், கெப் கெப்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ப்ளூரல். ஓகே, இப்ப இதுல தெரியாத வேர்ட்ஸ் யாருக்கு சரி? இல்ல. இல்ல. ஓகே, இதுவும் ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். இப்ப இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயும் பாருங்க சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் ஆகுறதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? எஸ் சேர்த்துக்கிறாங்க. இந்த எல்லா உதாரணத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா பேர்ட் பேர்ட்ஸ், ப்ரூம் ப்ரூம்ஸ், கேம் கேம்ஸ், ஃபோக் ஃபோக்ஸ், எல்லாத்துலயுமே எஸ் சேர்த்திக்கிறாங்க. சரி, ஓகே. இதுல தெரியாத வேர்ட்ஸ் சொன்னா ப்ரூம் ப்ரூம் தெரியுமா? தும்பு தடி. தும்பு கட்டு. கெமல் ஒட்டகம். டெஸ்க் தெரியும். டால் டால்டா சார் டெஸ்க் என்ன சார்? பொம்மை. டால்டா பொம்மை. என்ன என்ன சார்? வாட் இஸ் த மீனிங் டெஸ்க்? டெஸ்க் டெஸ்க்னா மேசை. பெஞ்ச் டெஸ்க். எக் தெரியும். ஃபோக் ஃபோக்னு சொல்றது என்ன? அந்த முள்ளு கரண்டி. ஓகே, கேம். lamb lamb என்ன? LAMB lamb. இதுல lamb செம்பரியாடு. sheep plus இன்னது. செம்மறியாடுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? sheep. sheep plus இன்னதுக்கு தான் நாம lamb ன்னு சொல்லுவோம். ஓகே, lamb. ஓகே, nest nestண்டா கூடு. யாரோ டவுட் கேட்டீங்கன்னா வாட் இஸ் த மீனிங் lamb? lamb சொன்னா செம்மறியாட்டு குட்டி. ஓகே, பென் தெரியும், போட்டோ தெரியும், ஷர்ட் தெரியும், எல்லாமே யூஸ் பண்றோம். ஓகே, இப்ப நாம பார்த்த எல்லாத்துலயுமே வந்து எஸ் தான் எட் பண்றோம். ஆனா இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த வேர்ட்ஸுக்கு இஎஸ் செட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பஸ். ஒரு பஸ். நிறைய பஸ்ஸுக்கு என்ன சொல்லுவோம்? பஸ்ஸஸ். பஸ்ஸஸ். ஓகே, இதுல பாருங்க பிரஷ். ஒரு பிரஷ். ஓகே, பிரஷ். ஒரு பிரஷ். நிறைய இதுக்கு பிரஷஸ். வாட்ச். வாட்சஸ். பாக்ஸ். பாக்ஸஸ். கிளாஸ். கிளாஸஸ். சோ இது எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா இஎஸ் செட் பண்ணிக்கிறாங்க. என்ன செட் பண்ணிக்கிறாங்க? இஎஸ் செட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எல்லாத்துலயுமே வந்து இஎஸ் செட் பண்ணிக்கிறாங்க. சோ இதோட ரூல் என்னன்னு சொன்னா, எந்தெந்த நவுன் எல்லாம் கடைசியில சிஹெச்ல முடியுது பாருங்க. வாட்ச்ல சிஹெச்ல முடியுது. இதே மாதிரி சிஹெச்ல முடியுறது. அடுத்தது எஸ்ஹெச்ல முடியுறது பாருங்க. பிரஷ் எஸ்ஹெச்ல முடியுதா? ஓகே, அடுத்தது எஸ்ல முடியுறது. பஸ். அடுத்தது எஸ்எஸ்ல முடியுறது. கிளாஸ். 2 எஸ்ல முடியுறது. ஓகே, அடுத்தது கடைசியில எக்ஸ்ல முடியுறது. பாக்ஸ். அப்ப இப்படிப்பட்ட கடைசியில சிஹெச்ல முடியுற நவுன், எஸ்ஹெச்ல முடியுற நவுன், எஸ்ல முடியுற நவுன், எஸ்எஸ்ல முடியுற நவுன், எக்ஸ்ல முடியுற நவுன், இது எல்லாத்துக்கும் நம்ம இஎஸ் சேர்ப்போம். சார் சொல்லுங்க சார். வைல முடியறதுக்கும் இஎஸ் சேர்த்தலாமா சார்? வைல முடியறதுக்கு நம்ம ஐஎஸ் சேர்ப்போம். அதுல ரூல்ல அடுத்ததா சொல்றேன். ஓகேவா? இட் வில் கம் நெக்ஸ்ட். ஓகே, வைல முடியறதுக்கு ரூல்ஸ் நான் தரேன். இது கிளியர் தானே? எஸ் சார். ஓகே, சிஹெச், எஸ்ஹெச், எஸ், எஸ்எஸ், எக்ஸ் இதுல முடியக்கூடிய நவுன்ஸ்ல நாம இஎஸ் சேர்ப்போம். ஓகே, உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் போட்டிருக்குது. பீச், பீச்சஸ். பிரான்ச். வாட் யூ மீன் பை பிரான்ச்? கிளைகள். இந்த ஒரு கிளைகள்னு சொல்லக்குள்ளதான் எனக்கு ஒரு ஜோக் நினைவு வருது. வாட்ஸ்அப்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு. ஒரு டீச்சர் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிக்கிறாங்க, கிளே எடுத்துட்டு வர சொல்லி. அந்த வாய்ஸ் நோட் யார் சரி கேட்டா?
டீச்சர் வாய்ஸ் நோட் போட்டாங்க. நாளைக்கு வரக்குள்ள புள்ளிட்ட கிளே கொடுத்து அனுப்புங்க. கிளே CLAY கிளே சைனா கிளே. அப்ப உமா டவுட் கேட்டீங்கன்னா கிளைன்னா இந்த மாங்கிளையா அப்படின்னு கேட்டீங்க. ஆமா சார். ஓகே ஓகே. அதே மாதிரி பாருங்க பாக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பாக்ஸ் கடைசியில் எக்ஸ் முடிஞ்சுக்குது. அப்ப இஎஸ்ல இஎஸ் செட் பண்ணுங்க. சர்ச்சஸ் எல்லாம் தெரியும். ஓகே. டிஷ் என்ன? சாப்பாடு. ஏதோ சாப்பாடு பொருள் டிஷ். ஓகே. ட்ரெஸ் சாப்பாடு வைக்கிற சாப்பாடு பொருளுக்கும் டிஷ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ டிலிஷியஸ் டிஷ் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்கும் சொல்லுவாங்க. அந்த சாப்பாட்டை வச்சு கூடிய சின்ன பாத்திரம், பெரிய பாத்திரம் இல்ல சின்ன பாத்திரம் டிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் அ டிலிஷியஸ் டிஷ். சொல்லுங்க பாப்போம். இட்ஸ் அ டிலிஷியஸ் டிஷ். It's a delicious dish. Pronunciation வருதா? It's a delicious dish. It's a delicious dish. Okay. அப்ப இத மாதிரி நிறைய tongue twisters. Do you know tongue twisters? Yes, sir. Yes, sir. தமிழ்லையும் இருக்குது. தமிழ்லையும் இந்த என்னத்துல அது பிக் பாஸ்ல எல்லாம் நிறைய தமிழ்ல tongue twisters இருப்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் tongue twisters இருக்குது. ஸோ அந்த tongue twisters அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ப்ரொனன்சியேஷன் வரதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் பபிள் கம் பபிள்ஸ் டபுள். ஓகே. ஷீ செல் சி ஷெல்ஸ் ஆன் த சீ ஷோ. நான் போறவங்களுக்கு ஒரு ஸ்பீக்கிங் கிளாஸ் எடுக்க போகல, அதெல்லாம் கிளியரா சொல்லி தரேன். ஓகே ஓகே. அப்ப இதை மாதிரி பாருங்க. டிஷ், ட்ரெஸ், கேஸ். வாட் யூ மீன் பை கேஸ்? வாயு, காற்று. ஓகே. அப்ப கேஸ் என்ன சொன்னா வாயு. இப்ப திரவத்துக்கு என்ன சொல்ற? திரவம் லிக்விட். திண்மத்துக்கு சாலிட். ஓகேவா? அதையும் தேவைன்னா சாலிட் SOLID சாலிட். சாலிட் இந்த திண்மம். லிக்விட் LIQUID லிக்விட் இந்த திரவம். கேஸ் இந்த வாயு. ஓகே. சாண்ட்விச். சாண்ட்விச் தெரியும் தானே? இந்த பிரெட் வச்சு உள்ளுக்கறி எல்லாம் வச்சு செய்வாங்க சாப்பாடு சாண்ட்விச். ஓகே. விச், வாட் யூ மீன் பை விச்? சூனியக்காரி. யா, சூனியக்காரி. ஸ்டோரியில எல்லாம் வரும் சூனியக்காரி. விச். ஓகே. அடுத்தது பாருங்க. இப்ப லாஸ்ட். ஓகே. இதோட முடிச்சுக்கொள்வோம். சிலது வந்து வயில முடியும். யூ கேன் see butterfly. இதுல கடைசியில வை முடியுது. சோ வைல முடியறதுக்கு நாம வைய கட் பண்ணி போட்டு IES போடுவோம். இப்ப லிலி வைய கட் பண்ணி போட்டு IES. கெனாரி, கெனாரின்னு சொல்றது இந்த குட்டி பறவை. கெனாரிஸ். கேண்டி, கேண்டின்னா என்ன? ஏதாவது ஸ்வீட், டாஃபி, ஸ்வீட் அல்லது டாஃபி சாக்லேட்டுக்கெல்லாம் கேண்டின்னு சொல்லுவாங்க. சோ அதுல ப்ளூரல் கேண்டிஸ். அப்ப கடைசியில வைல முடியறதுக்கு நாம வந்து வைய கட் பண்ணி போட்டு IES சேர்ப்போம். ஓகே. ஒருத்தர் கேட்டீங்க தானே வைல முடியறதுக்கு ES சேர்ப்போமாண்டு. வைல முடியறதுக்கு ES சேர்க்க மாட்டோம். வைய கட் பண்ணி போட்டு IES போடுவோம். ஓகே. கிளியர் தானே? ஓகே. இதுலயும் அந்த வவல்ஸ் வர கிளாஸ் மட்டும் போடுவோம்ல. எஸ் எஸ் எஸ். அது படிச்சு நிறைய புள்ள இருக்குது கிளாஸ்ல. அடுத்தது அதுதான் வரும். ஓகேவா? ஓகே. பேபி, பேபிஸ். செரி, செரிஸ். செரின்னா என்ன? ஒரு பழம். ஓகே. டயரி, டிக்ஷனரி தெரியும். ஃபேரி, ஃபேரின்னா என்ன? தேவதையா? தேவதை. எஸ். ஃபேரி, ஏஞ்சல். ஃபேரிக்கு வந்து ஏஞ்சல். அப்ப கதைகள் வர ஃபேரி, ஃபேரின்னா ஏஞ்சல், தேவதை. ஓகே. ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும். ஃப்ளை, வாட் யூ மீன் பை ஃப்ளை? பறத்தல் இல்ல. we are studying nouns. we are studying nouns. அப்ப noun உங்களுக்கு எப்படிடா பறத்தல் எல்லாம் வர? பட்டர்ஃப்ளை. ஈ என்ன? கொசு. ஈ அதுக்கு தான் ஃப்ளைன்னுவாங்க. ஓகே. ஃப்ளைன்னா பறக்குறதுன்னு இருக்குது. ஆனா அது எதுல வரும்? ஃப்ளை, பறக்குற ஃப்ளை என்ன? வேர்புலுக்கு வரும். இப்ப நம்ம படித்தோம் சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர் ப்ளூரல் எதுக்குள்ள வருது? நவுனுக்கு வருது. சோ
நவுன்ல இருக்கக்கூடிய ஃப்ளை என்னன்னு சொன்னா கொசு ஈ. அப்ப ஃப்ளை ஃப்ளைஸ். ஓகே. லேடி யூ ஆல் நோ லேடி கேர்ள். லேடிஸ். லைப்ரரி லைப்ரரிஸ். பப்பீஸ் இந்த நாய்க்குட்டி பப்பீஸ். ஸ்டோரி ஸ்டோரிஸ். ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரிஸ். சார் ஓகே. ஆஸ்க் த டவுட். சொல்லுங்க. ஃபயருக்கு தமிழ் மீனிங் என்ன சார்? ஃபேரி. ஃபேரின்னா தேவதை. ஃபேரி தேவதை. யாருக்கு சரி சார் சரி சொல்லுங்க. அந்த இப்ப ஈண்டு வந்திருக்குது அந்த பிளைண்டு, ஓ அது 2 வேர்ட்ஸ் வருது ஒரு இடத்துல. பிளையண்டும் பிளையண்டும் ஒன்றுக்கு மீனிங் பறத்தல், இன்னொன்றுக்கு மீனிங் ஈ. அதை எப்படி எஸ். சார் கண்டுபிடிக்கும்? அது நம்ம அந்த இடத்த வச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அந்த பேங்க் உதாரணம் சொன்னேன். ஐ வென்ட் டு பேங்க். சரி. த பேர்ட் இஸ் ஃப்ளையிங். ஓகே. த பேர்ட் இஸ் ஃப்ளையிங். இப்போ இதுல வர அந்த ஃப்ளைட மீனிங் என்ன? பறத்தல். There is a fly on the bottle. There is a fly on the bottle. அந்த பாட்டிலுக்கு மேல ஒரு ஈ இருக்குது. சோ நம்ம அந்த கண்டெக்ஸ்ட் வச்சு சென்டென்ஸை வச்சு எங்களுக்கு கண்டுபிடிக்கணுமா? ஓகே ஓகே. இப்ப சில வேர்ட்ஸ் இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியில வைல தான் முடியும். ஆனா நம்ம ஐஏ செட் பண்ண மாட்டோம், எஸ் தான் எட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கீஸ், ட்ரேஸ், டர்க்கி. What do you mean by turkey? வான்கோழி. வான்கோழியா? வான்கோழி. அப்ப அது டர்க்கி. தீக்கோழி வேற வான்கோழி வேற. ஆமா சார். வான்கோழி பெருசாகும், தீக்கோழி வந்துட்டு சின்னது. சரி. ஏதோ இந்த பிக்சர்ல போட்டிக்கு தானே, இந்த பிக்சருக்கு இங்கிலீஷ்ல டர்க்கின்னு சொல்லுவோம். ஓகே. டவுட் நம்ம வந்து கேளுங்க. இதுக்கு ரூல் என்ன சார்? ஓகே. அதான் வரப்போறேன். இப்ப இதுல ரூல்ஸ் என்னன்னு சொன்னா இந்த வை. ஓகே. இப்ப நம்ம ஆல்ரெடி படிச்ச ரூல் படி கடைசியில வை வந்துச்சுன்னு சொன்னா அந்த வைய கட் பண்ணி போட்டு ஐஎஸ் போடுவோம். ஆனா இந்த வைக்கு முன்னால ஒரு வவல் லெட்டர் வந்துச்சுண்டா, வைக்கு முன்னால ஒரு வவல் லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டோம், வைய வெட்டி போட்டு ஐஎஸ் போடுறது இல்ல, ஒரு எஸ் தான் போடுவோம். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எல்லாம் பார்த்தீங்கன்னா பேபி, ஃப்ளை. இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. கடைசியில வைல முடிகிற நவுன் ஒன்று சொல்லுங்க பாப்போம். லேடி. லேடி. ஓகே. லேடி. ஓகே. இப்ப நான் சொல்றேன் லேடி எல்லாருக்கும் வந்து ஐஎஸ் தானே? எஸ் எஸ் எஸ். நான் அதான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா சார் டாய். டாய். எஸ். ட்ரை. ஓகே ஃபைன். இப்ப நான் எழுதிக்கிற உதாரணம் எல்லாருக்கும் விளங்குது தானே? எஸ் சார். ஓகே. எல்லாருக்கும் இந்த உதாரணம் விளங்குது. ஓகே. இப்ப கடைசியில வைல முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்ப கடைசியில வைல முடிஞ்சா நாங்க பார்க்கணும் இந்த வைக்கு முன்னால என்ன லெட்டர் இருக்குன்னு பார்க்கணும். இந்த வைக்கு முன்னால இருக்கக்கூடிய லெட்டர் வவல் லெட்டரா இல்லையா? வவல் லெட்டர் இல்லன்னு சொன்னா, வவல் லெட்டர் இல்லன்னு சொன்னா BAB அந்த வை ஐயா மாறும், ES வரும். பேபிஸ். கிளியரா? ஓகே. இப்ப பாருங்க பேபில பாருங்க BABY கடைசியில வை வந்திருக்குது. ஓகேவா? கடைசியில வை. இந்த வைக்கு முன்னால இருக்கக்கூடிய லெட்டர் என்ன? பி. பி வந்துட்டு வவல் லெட்டரா? இல்ல. வவல் லெட்டர் இல்லன்னு சொன்னா IS போடுவோம். இப்ப இந்த உதாரணத்தை பாருங்க, கடைசி வை தான், ஆனா அதுக்கு முன்னால என்ன இருக்குது? இ என்று சொல்றது ஒரு வவல் லெட்டர். அப்ப வவல் லெட்டர் வந்தா நாங்க ஜஸ்ட் எஸ் மட்டும் போடுவோம். இந்த இடத்துல ஒரு ஆள் KEIES இப்படி எழுதினாருன்னு சொன்னா இது வந்து என்ன? இல்ல. வை எடுத்து IS போட்ட கீழே கீஸ் இப்படி எழுதுறது இல்ல. ஓகே. இட் ஷுட் பி லைக் கீஸ். இப்ப ஃப்ளைல பாருங்க, ஃப்ளை கடைசியில எதுல முடியுது? வைல முடியுது. வைக்கு முன்னால என்ன இருக்குது? எல். எல் வந்துட்டு வவல் லெட்டரா? இல்ல. அப்ப எல் வவல் லெட்டர் இல்லன்னு சொன்னா FLIES ஃப்ளைஸ்.
ஓகே, இப்ப இங்கால வாங்க. டர்க்கி. டர்க்கி கடைசியில வைல முடியுது. வைக்கு முன்னால என்ன இருக்குது? இ. ஒரு வவல் லெட்டர். அப்ப வவல் லெட்டர் இருந்தா ஜஸ்ட் ஒரு எஸ் மட்டும்தான் போடும். டர்க்கீஸ். இப்ப லேடிக்கு வருவோம். லேடி லாஸ்ட்டுக்கு வை. வைக்கு முன்னால இருக்கிற லெட்டர் என்ன? டி. கன்சனன்ட். அப்ப அதுக்கு என்ன செய்வோம்? LADIES போடுவோம். இப்ப டாய்ல பாருங்க, TOY. வைக்கு முன்னால இருக்கிறது ஓ. ஓ வந்து என்ன? ஒரு வவல் லெட்டர். So TOYS, டாய்ஸ். கிளியரா? டவுட் இருக்கா? Clear, sir. Okay, that's all about the today's lesson. It's already 9 o'clock. இந்த லாஸ்ட் ஒரு 10 minutes டவுட் கேட்கறது தாரேன். இப்ப எக்ஸீட் ஆயிட்டு. ஸோ சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப கேளுங்க. யா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க செய்ய சொன்னது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல செய்யறதா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தந்த ஆக்டிவிட்டியை பத்தி நான் நார்மலா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு தந்தது வந்து நவுனை பத்தி கேட்டிருந்தேன், வேர்பை பத்தி கேட்டிருந்தேன், எஜெக்டிவ் பத்தி கேட்டிருந்தேன், அட்வர்ப் கேட்டிருந்தேன், ப்ரொனவுன் கேட்டிருந்தேன். ஓகே தானே? பட் நான் உங்களுக்கு ஒண்ணுமே டீச் பண்ணல. ஜஸ்ட் நான் அந்த ஆக்டிவிட்டியை தந்த உங்களுக்கு என்னத்துக்கு சொன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆல்ரெடி ஏழும், இப்போ யார் யார் ஏழுமான கழிக்கிறீங்க, யார் ஏழாவது அழிக்கிறீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு. ஸோ நான் ஓவராலா பார்த்த வகையில ஒரு 2-3 பேர், ஒரு 4-5 பேர் நினைக்கிறேன், ஒரு 30 பேர் கொப்பி அனுப்பினாங்க நினைக்கிறேன். ஒரு 3-4 பேர் பர்ஃபெக்டா எல்லாம் செஞ்சு அனுப்பினாங்க, எல்லாமே கரெக்ட். அடுத்தாக்கள் எல்லாருக்கும் ஆன்சர் அனுப்பினாக்களுக்கு தெரியும் நான் அவங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்னன்னு சொன்னா, நம்ம இதுக்கு பின்னாலேயும் எட்ஜெக்டிவ் படிப்போம், அட்வர்ப் படிப்போம், ப்ரொனவுன் படிப்போம். அப்படி எல்லாம் படிக்கிட்டு நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படிதான் நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் போட்டீங்க. ஓகேவா? ஓகே, இப்ப நான் உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டியை விளங்கப்படுத்துறதாக இருந்தா நான் உங்களுக்கு தரோவா நவுன் என்னன்னு ஃபுல்லா டீச் பண்ணிருக்கணும், வேர்ப்ஸ் என்னன்னு டீச் பண்ணிக்கணும், எட்ஜெக்டிவ் அது எப்படி எப்படி வரும் எப்படி எல்லாம் வராது அதை டீச் பண்ணணும், அட்வர்ப் எப்படி வரும் எப்படி வராது ஃபுல்லா டீச் பண்ணணும், ப்ரொனவுன் ஃபுல்லா டீச் பண்ணணும். ப்ரொனவுன்ல 5 வகை இருக்குது. அதெல்லாம் டீச் பண்ணாதான் எனக்கு அந்த ஆக்டிவிட்டியை ஃபுல் கிளியரா தரோவா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நான் அந்த ஆக்டிவிட்டியை ஸ்கிப் பண்ணதுக்கு ரீசன் இதுதான். நான் அந்த ஆக்டிவிட்டியை தந்ததுக்கு ரீசன் எல்லாரும் எந்த லெவல்ல இருக்கீங்க செக் பண்றதுக்கு. ஓகே, டெஃபினெட்லி ஒன் டே ஆஃப்டர் ஸ்டடிங் ஆல் தீஸ் நான் அந்த இதை உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, சொல்லுங்க. நீங்க இது படிப்பிக்கத்தானே போறீங்க, ஏதோ ஒவ்வொன்றா நவுன் அட்ஜெக்டிவ். எஸ். அப்ப சார் இதை எழுதாம விட்டுட்டு நீங்க அதுல தரப்புல அதுல கிளியர் பண்ணிட்டு அதுல ஆக்டிவிட்டி செய்யலாம் தானே, இது செய்யாதையும் பரவாயில்லையே. ஓ, அதான் சொல்றேன், நான் இப்ப செய்யல, ஃபுல்லா தரவு எல்லாம் முடிச்சதுக்கு அந்த ஆக்டிவிட்டி நான் உங்களுக்கு செய்வேன். நான் அந்த ஆக்டிவிட்டி இப்ப தந்ததுக்கு ரீசன் அவங்களை சும்மா ஒரு செக் பண்றதுக்கு, எல்லாரும் 7 மணி நாட்கள் ஈக்கிறீங்களா, எத்தனை பேர் ஆக்டிவிட்டியை செய்வீங்க. சரி, செய்யலண்டா பரவாயில்ல, விடுங்க. சரி, ஓகே. நான் டுடே உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியும் எனக்கு கிளாஸ் டைம்ல தந்து படல. ஓகேவா? கிளாஸ் டைம்ல ஒரு ஆக்டிவிட்டியும் தரல. ஆல்ரெடி 9 o'clock ஆயிட்டு. ஓகே, நான் உங்களுக்கு அடுத்த சாட்டர்டே வரங்காட்டிலும் நமக்கு கிளாஸ் இல்லை, மண்டேல இருந்து ஃப்ரைடே வரக்காட்டிலும் 5 நாள் இருக்குது. அந்த 5 நாளுக்கு நான் ஏதாவது ஆக்டிவிட்டி குரூப்ல போடுவேன். யூ ஹேவ் டு டூ இட். ஓகே? ஓகே சார். ஓகே சார். வேற ஏதாவது டவுட்ஸ் சார் கேளுங்க. சார் கன்ஸ்ட்ரக்ட் நவுன்ஸ், கலெக்டிவ் நவுன்ஸ் அதெல்லாம் வந்து நவுன்ஸ் பிரிவுகளா சார்? எஸ், நவுன்ஸ் பிரிவுகள். எத்தனை சார் வரும்? 5ஆ? இல்ல, இப்ப என்ன விஷயம் சொன்னா, இப்ப நவுன்ஸ் இப்ப நான் வந்து உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு கிளாஸ்ல இருக்கிற மாணவர்கள் எல்லாரையும் எடுப்போம், சரியா? மாணவர்கள் எல்லாரையும் எடுத்து இதுல கேர்ள்ஸ் வேற பாய்ஸ் வேற, இது ஒரு பிரிவினர், ஒரு மெத்தட் ஆஃப் டிவைடிங். ஓகே, கேர்ள்ஸ் வேறையாங்க, பாய்ஸ் வேறையா. ஓகே, இது ஒரு டிவைடிங். ஓகே, திரும்ப அதே கிளாஸ் எல்லாரையும் திரும்ப கூப்பிட்டு, ஓகேயா, இதுல 150 மார்க்ஸுக்கு மேல் எடுத்தாக்கள் எல்லாம் ஒரு குரூப் ஆகுங்க, 150 மார்க்ஸுக்கு கீழே எடுத்தாலும் ஒரு குரூப் ஆகுங்க. அப்பயும் ஒரு டிவிஷன் வரும் தானே, இது வேறொரு மெத்தட். ஓகே, திரும்பி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்ல, ஓகே இப்ப இதுல வந்து கெண்டி ஆட்கள் எல்லாம் இங்கால வாங்க, கொழும்பு ஆட்கள் எல்லாம் இங்கால வாங்க. இப்படி நிறைய ஒரு கூட்டத்தை நிறைய வகையா பிரிக்கலாம், இல்லைங்கச்சா? ஒரே கூட்டத்தை நிறைய வகையாக பிரிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த நவுன்ஸை நாம பிரிச்சுக்கிறோம், சரியா? ஒரு குயிக்கா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க வந்து நவுன்ஸை பிரிச்சோம் அதுல பேசிக்க வச்சு, அதாவது என்ன, அது ஒரு பர்சனா,
ஒரு பிளேஸா, ஒரு ஐடியாவா, ஒரு அனிமலா, ஒரு திங்கான்னு சொல்லி அதுல அந்த யதார்த்தத்தை வச்சு பேசிக்க வச்சு பிரிச்சோம். ஓகே, அது என்னங்கிறத வச்சு பிரிச்சோம் 5 வகை. ஓகே, தென் அதுக்கு பின்னால பிரிச்சோம் கன்கிரீட், அப்ஸ்ட்ராக்ட். கன்கிரீட் என்று சொன்னா எங்களுக்கு அந்த ஐம்புலன்களாலையும் தொட்டோ அதை பார்த்தோ அதை சென்ஸ் பண்ண முடியுமானது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்டா எங்களோட ஐம்புலன்களாலையும் எங்களால உணர முடியாதது. ஓகே, ஸோ இது வேறொரு டிவிஷன். அண்ட் எகெயின் பார்த்தோம் கலெக்டிவ் நவுன்ஸ். இப்போ கலெக்டிவ் நவுன்ஸ் வந்து ப்ளூரலோட வந்துச்சு, சிங்குலர், ப்ளூரல், கலெக்டிவ் நவுன். இது ஒரு பிரிவினை. ஓகே, அடுத்த நவுன்ஸ்ல கம்பவுண்ட் நவுன்ஸ் பார்த்தோம். கம்பவுண்ட் நவுன்ஸ் சொன்னா என்ன? 2 அல்லது 3 வேர்ட் சேர்ந்து வருது. அப்ப சிங்கிள் நவுன் சொன்னா ஒரு வேர்ட் மட்டும் வருது. கம்பவுண்ட் நவுன் சொன்னா 2-3 வேர்ட் சேர்ந்து வருது. இது ஒரு வகையான பிரிவினை. அடுத்தது நம்ம பார்த்தோம் கமன் நவுன், ப்ராப்பர் நவுன். கமன் நவுன் சொல்றது பொதுவாக குறிக்கக்கூடியது. ப்ராப்பர் நவுன் சொன்னா குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லக்கூடியது. ஸோ இது ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு வகையான பிரிவினை. இப்ப விளங்கிச்சா? ஓ சார், தேங்க்யூ சார். சார், ஓகே, graded readers இந்த வெப்சைட் சார். graded readers சொல்றது ஒரு புக் சீரிஸ். அது வெப்சைட் இல்ல, நான் அதோட டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்புறேன். அது வெப்சைட் ஒன்று இல்ல, அது வந்துட்டு ஒரு புக் சீரிஸ். சரியா? கிரேடட் ரீடர்ஸ் செல்லத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 கிட்ட புக்ஸ் இருக்கும். அந்த 1000 புக்ஸையும் எடுத்து அவங்க ஆர்டர் பண்ணிப்பாங்க. ஆகவே லேசானது, அப்புறம் கொஞ்சம் ஹார்டானது, அது நல்லா ஹார்டானதுன்னு சொல்லி நான் அதை இதை அவங்களுக்கு குரூப்ல போட்டேன்னா. ஓகே சார். ஓகே, எனி அதர் क्वेश्चन? சார், நவுனை மெயினா 2 வகையா பிரிச்சீங்க தானே ஃபர்ஸ்ட்க்கு? எப்படி பிரிச்சான்? சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் பிரிச்சேன். இதுக்கு பரவு. ஓகே, கன்கிரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். அது கொஞ்சம் இது சொல்லுங்களா, வரை விலக்கணம். வரை விலக்கணம். ஓகே, கன்கிரீட் நவுன்ஸ் என்று சொல்றது எங்கட ஐம்புலன்களாலையும் உணர முடியுமா? இன்னைக்கு உணர்றான்னு சொன்னா ஃபீல் பண்றதுல தொட்டு உணரணும், அல்லது பார்த்து உணரணும், அல்லது நுகர்ந்து உணரணும். ஓகேவா? இந்த 4 சென்ஸும். Something you can perceive with your 5 sense. 5 புலன்களாலையும் அதனை அடைய முடியுமானதாக இருந்தால் அது கன்கிரீட் நவுன்ஸ். ஓகே, இப்படி வச்சுக்கோங்க, அடைய முடியுமானது வச்சுக்கோங்க. 5 புலன்களாலையும் அடைய முடியுமானதாக ஒன்றாக இருந்தால் அது கன்கிரீட் நவுன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் சொல்றது 5 புலன்களாலையும் எங்களால அடைய முடியாத ஒன்று. அது அடையலாம், ஃபீல் தான் பண்ணலாம். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? இப்போ கிளாஸ் முடிஞ்சா ஓகே, 9 முடிஞ்சு லீவ் ஆகிறாக்கள் லீவ் ஆகுங்க. டவுட் சீக்கிராக்களுக்கு ஒரு 10 minutes டைம் தந்து. ஓகே, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஓகே. 10 minutes, 9-10 ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஷால்லா மீட் பண்ணுவோம். அண்ட் டவுட் சீக்கிரவங்க தாராளமா கண்டெக்ட் பண்ணி கேட்கலாம். நான் எப்படியும் அடுத்த கிளாஸ் கடையில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தருவேன். ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சார். ஓகே, பாரக்கல்லாஹ். Have a great day. Okay, good night, sweet dreams. Bye. Okay, sir. Good night, sir. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.